தேவனை உண்மையா பின்பற்றி வருகிறாயா? ದೇವರನ್ನು ನಿಜವಾಗಿ ಹಿಂಬಾಲಿಸಿ பரிசுத்தமா வருகிறாயா? ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಬರುತ್ತೀಯಾ? நீ நீதிமானா ஆகப்பட வேண்டுமா? ನೀ ನೀತಿವಂತನಾಗಿ நீ ಮಾರ್ಪಡಿಸಬೇಕು. தேவனோடு சஞ்சரிக்கணுமா? ನೀ ದೇವರ ಜೊತೆ ಸಂಚರಿಸಬೇಕು. உன் வீட்டார் தேவனோடு இருக்கணுமா? ನಿನ್ನ ಮನೆಯವರು ನಿಮ್ಮ ಜೊತೆ ಇರಬೇಕು. உன்னை காண்கிறவர்கள் தேவனுக்குள் வரணுமா? ನಿಮ್ಮ ನೋಡುವವರು ದೇವರಲ್ಲಿ ಬರಬೇಕಾ? எச்சரிப்பின் சத்தத்துக்கு இடம் கொடு. ಎಚ್ಚರಿಸುವ ಮಾತಿಗೆ ಕಿವಿ ಕೊಡಿ. விசுவாசத்துல உறுதியா நில்லு. ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲಿ. உத்தமன் என்று பெயரிடு. ನೀತಿವಂತನೆಂದು ಹೆಸರನ್ನು ಬರೆ. தேவனோடு சஞ்சரி. ದೇವರ ಜೊತೆ ಸಂಚರಿಸು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். கர்த்தர் ரொம்ப நல்லவர். ದೇವರು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ದೇವರು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು. ஒரு வசனத்தை வாசிப்போம். ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ತೆಗೆದವರು ಓದಿರಿ. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் ಆದಿಕಾಂಡ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 9ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. இங்கே பார்க்கும் பொழுது ಇಲ್ಲಿ ನೋಡುವಾಗ நீதிமான் ಉತ್ತಮನ್ ನೀತಿವಂತನು ತಪ್ಪಿಲ್ಲದವನು தேவனோடு சஞ்சரித்தவன் ದೇವರ ಜೊತೆ ಸಂಚರಿಸಿದವನು என்று அழகான ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. ಅಂತ ಸುಂದರವಾಗಿ ಒಂದು ಹೆಸರು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಿಯವಾದವರೇ, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறபடி ದೇವರ ಮಾತು ಹೇಳುವ ಪ್ರಕಾರ தேவனோடு சஞ்சரித்தவர்கள் என்று ದೇವರ ಜೊತೆ ಸಂಚರಿಸುವವರು ಅಂತ ಹೇಳಿ வார்த்தை வழிமுறைகளில ಮಾತಿನ ಪ್ರಕಾರವಾಗಿ தியானத்துக்கு நேராக சொல்ல போகிறோம். ನಾವು ಧ್ಯಾನಕ್ಕೆ ಒಳಗಾಗಿ ಹೋಗೋಣ. தேவனோடு சஞ்சரித்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? ದೇವರ ಜೊತೆ ಸಂಚರಿಸುವವರು ಹೇಗಿರುತ್ತಾರೆ? தேவனோடு சஞ்சரித்தவர்கள், தேவனோடு வாழ்ந்தவர்கள், தேவனோடு செயல்பட்டவர்கள், தேவனோடு பேசினவர்கள் எப்படி இருப்பார்கள்? ದೇವರ ಜೊತೆ ಸಂಚರಿಸುವವರು, ದೇವರ ಜೊತೆ ಬದುಕಿದವರು, ದೇವರ ಜೊತೆ ಇದ್ದವರು, ಮಾತನಾಡಿದವರು ಹೇಗಿರುತ್ತಾರೆ? இந்த தேவனோடு சஞ்சரித்த நோவா என்ற அடிப்படையில் ಈ ದೇವರ ಜೊತೆ ಸಂಚರಿಸಿದ ನೋವಾ ಎಂಬ ಧ್ಯಾನದಲ್ಲಿ இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுவதாக. ಇವತ್ತು ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ನುಡಿಯಲಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲ ದಯவு செய்து உங்கள் இருதயத்தை ஒருமனப்படுத்துங்கள். ದಯವಿಟ್ಟು ನೀವೆಲ್ಲ ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಏಕ ಮನಸ್ಸಾಗಿ உங்க ಮಾರ್ಪಡಿಸಿರಿ. கண்களை சரிபடுங்கள். ನಿಮ್ಮ ದೃಷ್ಟಿಗಳನ್ನು ಸರಿಪಡಿಸಿರಿ. கிறிஸ்துவுக்குள்ள உங்களை கொடுங்க. ದೇವರ ಒಳಗಡೆ ನಿಮ್ಮನ್ನು ಕೊಡಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ಆಮೆನ್. கர்த்தர் நாம மகிமையுண்டாகட்டும். ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தர் நல்லவர். ದೇವರು ಒಳ್ಳೆಯವರು. இங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை நாம் ரொம்ப தெளிவாய் தியானிக்கலாம். ಇಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿರುವಂತ ವಾಕ್ಯವನ್ನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಗಮನಿಸೋಣ. இங்க என்ன சொல்லப்படுகிறது? ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ? தேவனோடு சஞ்சரித்தவன் என்று சொல்லப்படுகிறது. ದೇವರ ಜೊತೆ ಸಂಚರಿಸಿದವರು. தேவனோடு சஞ்சரித்தவர். ದೇವರ ಜೊತೆ அப்படியே ಸಂಚರಿಸಿದವರು. கண்களை மூடி கர்த்தரை பாருங்க. ಹಾಗೆ ಎಲ್ಲ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ தேவனோடு சஞ்சரித்தவர் என்றால் ದೇವರ ಜೊತೆ ಸಂಚರಿಸಿದವರು நான் ಅಂದರೆ யாரோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறேன்? ನಾನು ಯಾರ ಜೊತೆ ಸಂಚರಿಸುತ್ತಾ நான் ಇದ್ದೀನಿ? யாரோடு உறவாடி கொண்டிருக்கிறேன்? ನಾನು ಯಾರ ಜೊತೆ ಇದ್ದೀನಿ? நான் யாரோடு நெருங்கி இருக்கிறேன்? ನಾನು ಯಾರ ಜೊತೆ ಹತ್ತಿರದಲ್ಲಿ நான் ಇದ್ದೀನಿ? யாரோடு பழகி கொண்டிருக்கிறேன்? ನಾನು ಯಾರ ಜೊತೆ ಅಭ್ಯಾಸ ಮಾಡುತ್ತಾ நான் ಇದ್ದೀನಿ? யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறேன்? ನಾನು ಯಾರ ಜೊತೆ ಮಾತನಾಡುತ್ತಾ அப்படி ಇದ್ದೀನಿ? நம்மளை சிந்தித்து பார்க்கலாம். ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ಆಲೋಚನೆ ஆவியானவரை கண்ணோக்கி பார்க்கலாம். ದೇವರ ಆತ್ಮನನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡೋಣ. ஆவியாண்ட கொடுங்க எல்லாருமாக. ಎಲ್ಲರೂ ದೇವರ ಕೈ அப்படியே கர்த்தரை பாருங்க. பாதத்திலே வந்தேனே இயேசையா, என் கண்ணீரெல்லாம் ஊற்றினேனே இயேசையா, பலனே இல்லையா, என் பலனெல்லாம் நீரே ஐயா, உம் பாதத்தில் வந்தேனே இயேசையா, என் கண்ணீரெல்லாம் ஊற்றினேனே இயேசையா, உம் பாதத்தில் வந்தேனே இயேசையா, என் கண்ணீரெல்லாம் ஊற்றினேனே இயேசையா, பலனே இல்லையா, என் பலனெல்லாம் நீரே ஐயா. சொல்லுமா, என் பலனே இல்லையா, என் பலனெல்லாம் நீரே ஐயா. துன்பமோ துயரமோ என்னை வாட்டுது, துன்பமோ துயரமோ என்னை வாட்டுது, என் கண்ணீரெல்லாம் சரீரமெல்லாம் நினைக்க
நினைக்கின்றது என் கண்ணீரெல்லாம் சரீரமெல்லாம் நினைக்கின்றது ஐயா 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 உம் இரக்கத்துக்கு அளவே இல்லை ஐயா 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 உம் இரக்கத்திற்கு நன்றி ஐயா பாதத்தில் வந்தேனே இயேசையா என் கண்ணீரெல்லாம் ஊற்றினேனே இயேசையா ஆமாண்டவரே ஆம் தேவரே என் கண்ணீரெல்லாம் ஊற்றி விட்டேன் ನನ್ನ ಕಣ್ಣೀರೆಲ್ಲ ಸುರಿಸಿದಿ ಬಲನಿಲ್ಲಾமல் வந்திருக்கிறேன் ಬಲ ಇಲ್ಲದವನಾಗಿ ಬಂದಿದ್ದೀನಿ நீர்தான் எனக்கு பலன் ನೀನೇ ನನ್ನ ಬಲವು நீரே எனக்கு பலனாய் வாரும் ನೀರೇ ನನ್ನ ಬಲವಾಗಿ பலன் பெறுகிற இயேசுவே ಬಲ ತರುವಂತ ಯೇಸುವೆ என்னை பலப்படுத்தும் ಓ ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸು பலப்படுத்துகிற இயேசுவே ಬಲಪಡಿಸುವ ಯೇಸುವೆ அனுதினமும் என்னை பலனாய் வைத்துக்கொள்ளும் ದಿನನಿತ್ಯವೂ ನನಗೆ ಬಲವಾಗಿರು நான் பலனாய் இருப்பேன் என்றால் ನಾನು உங்க ಬಲವಂತನಾಗಿರುವುದಾದರೆ நாமத்தையே உயர்த்தி பார்ப்பேன் ಓ ನಿಮ್ಮ ದೃಷ್ಟಿಯನ್ನೇ ನಿನ್ನ ಪಾದವನ್ನೇ ನೋಡುವೆ நான் பலவீனனாய் இருப்பேன் என்றால் ನಾನು ಬಲದಿಂದ ಇರುವುದಾದರೆ நான் உம்மை விட்டு தூர போய் இருப்பேன் ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗುತ್ತಾ நான் ಇದ್ದೆ உம்மை விட்டு தூர போய் இருப்பேன் ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗುತ್ತೀನಿ ಅಂದ್ರೆ என் வேதனைகள் பெருகிக்கொண்டே இருக்கும் ಓ ನನ್ನ ವೇದನೆಗಳು ಹೆಚ್ಚಾಗುತ್ತಾ என் ಇರುತ್ತೆ கண்ணீர்கள் பெருகிக்கொண்டே ನನ್ನ இருக்கும் ಕಣ್ಣೀರು ಹೆಚ್ಚಾಗುತ್ತಾ என் ಇರುತ್ತದೆ நிந்தைகள் பெருகிக்கொண்டே இருக்கும் ನನ್ನ ನಿಂದೆ ಹೆಚ್ಚಾಗುತ್ತಾ ಇರುತ್ತದೆ என்னால் அது தாங்க முடியாது ನನ್ನಿಂದ ಅದನ್ನು என்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாது ನನ್ನಿಂದ ಇದನ್ನು ಹೊತ್ತುಕೊಳ್ಳಲಕ್ಕಾಗುತ್ತಾ என் கர்த்தாவே ನನ್ನ ದೇವರೇ எனக்கு பலனாயிரும் ನನಗೆ ಬಲವಾಗಿರು என்னோடு பேசும் ನನ್ನ ಜೊತೆ ಮಾತನಾಡು எங்களோடு உறவாடும் ನನ್ನ ಸಂಗಡ ಸಂಚರಿಸು உங்க நாம மகிமைப்படட்டும் ನಿಮ್ಮ ನಾಮಕ್ಕೆ ಮಹಿಮೆ இயேசுவின் நாமத்திற்கு ಯೇಸುವಿನ ನಾಮಕ್ಕೆ ஆமென் ಆಮೆನ್ ஹalleluya 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 வேதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது ಸತ್ಯ ಗ್ರಂಥದ ಪ್ರಕಾರವಾಗಿ ನೋಡುವಾಗ ஆபிரகாம் ಅಬ್ರಹಾಂ லோத் ಲೋತು லோத்துக்கு பின்னாக ಲೋತಿನ ಹಿಂದೆ இங்கே இந்த நோவாவை குறித்து ஒரு தெளிவு உண்டாகிறது ಅಲ್ಲಿ ನೋವನ ಕುರಿತು ಒಂದು ಪ್ರಕಟಣೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ இங்கே லோத்து வருவதற்கு முன்னால ಅಲ್ಲಿ ಲೋತು ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ஆபிரகாம் வருவதற்கு முன்பாக ಅಬ್ರಹಾಮನು ಬರುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ இங்கே நோவாவை தான் முதல் பட்டியலாக கொடுக்கிறார் ಅಲ್ಲಿ ನೋವವನ್ನೇ ಮೊದಲನೇ ಭಾಗದಲ್ಲಿ ಇಡುತ್ತಾರೆ முதல் பட்டியலில் என்ன வருகிறது ಮೊದಲನೇ ಹಂತದಲ್ಲಿ ಏನ್ ಬರುತ್ತದೆ தேவனோடு சஞ்சரித்தவன் ದೇವರ ಜೊತೆ ಸಂಚರಿಸಿದವನು தேவனோடு சஞ்சரித்தவன் ದೇವರ ಜೊತೆ இந்த ಸಂಚರಿಸಿದವನು தேவனோடு சஞ்சரித்தவருக்கு என்ன பேரு ಈ ದೇವರ ಜೊತೆ ಸಂಚರಿಸಿದವನಿಗೆ ಏನ್ ಹೆಸರು நீதிமான் ನೀತಿವಂತನು உத்தமன் ಒಳ್ಳೆಯವನು உண்மை உள்ளவன் ನಿಜವುಳ್ಳವನು என்று ஒரு பெயர் கனமாக வருகிறது ಎಂಬ ಹೆಸರು ಘನವಾಗಿ ಬರುತ್ತದೆ லோத்துக்கு முன்னால ಲೋತನ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ஆபிரகாமுக்கு முன்னால ಅಬ್ರಹಾಮನ இந்த ಮುಂಭಾಗದಲ್ಲಿ லோத் பட்டியலில் முதலிடத்தில் வருகிறார் ಈ ಹಂತದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಮೊದಲನೇ ಹೆಸರಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ இந்த நோவா முதலிடத்தில் வருகிறார் ಈ ನೋವವನು ಮೊದಲನೇ ಹಂತದಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ இந்த ஆபிரகாம் முதலிடத்தில் வருகிறார் ಅಬ್ರಹಾಮನ ಮೊದಲನೇ ಹಂತದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ என்ன இவர் முதல் என்று சொல்லுகிறாரு ಏನ್ ಇವರು ಮೊದಲು ಅಂತ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ வயசுகள் வித்தியாசம் இருக்கிறது ವಯಸ್ಸುಗಳಲ್ಲಿ ವ್ಯತ್ಯಾಸ ஆனால் ಇರಬಹುದು இங்கே பார்க்கும் பொழுது ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ನೋಡುವಾಗ லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் ಅಬ್ರಹಾಮನ முன்னால ಮುಂಭಾಗದಲ್ಲಿ நோவாவின் பட்டில் கனமாய் இருக்கிறது ಅಲ್ಲಿ ನೋವವನ ಕುರಿತು ಘನವಾಗಿದೆ அவருக்கு பேர் என்ன சொல்லுகிறார்கள் ಆತನಿಗೆ ಹೆಸರು ಏನಂತ ಹೇಳ್ತಾರೆ தேவனோடு சஞ்சரித்தவர்கள் ದೇವರ ಜೊತೆ ಸಂಚರಿಸಿದವರು இன்னைக்கு இங்க அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே ಇಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವಂತ ದೇವ ಜನರೇ உங்க பேர் எந்த பட்டியல்ல இருக்கிறது ನಿಮ್ಮ ಹೆಸರು ಯಾವ ಹಂತದಲ್ಲಿ ஆதார் கார்டுல இருக்கிறது ஆதார் கார்டுல இருக்கிறது ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ ಅಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹೆಸರು ಇದೆ ரேஷன் கார்டுல இருக்கிறது ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ ಅಲ್ಲಿ ಇದೆ பாஸ்போர்ட்ல இருக்கிறது ಪಾಸ್ಪೋರ್ಟ್ ಅಲ್ಲಿ ಇದೆ லைசென்ஸ்ல இருக்கிறது ಲೈಸೆನ್ಸ್ ಅಲ್ಲಿ ಇದೆ பான் கார்டுல இருக்கிறது ಪ್ಯಾನ್ ಕಾರ್ಡ್ ಅಲ್ಲಿ ಇದೆ பேங்க் புக் கார்டுல இருக்கிறது ಬ್ಯಾಂಕ್ ಬುಕ್ ಅಲ್ಲಿ ಇದೆ உங்களுடைய வேலைத்தளத்துல இருக்கிறது ನಿಮ್ಮ ಕೆಲಸದಲ್ಲಿ ಇದೆ ஆனால் ಆದರೆ இவைகளுக்கெல்லாம் மேலாக ஒரு இடம் உண்டு ಇವುಗಳಿಗೆ ಎಲ್ಲದಕ್ಕೂ ಹೆಚ್ಚಾದ ಒಂದು ಸ್ಥಳ அதுதான் பரலோகம் ಅದೇ ಪರಲೋಕ அந்த பரலோகத்துல உனக்குன்னு ஒரு புக் அங்கே உண்டு ಆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಿನಗಾಗಿ ಒಂದು ಹೆಸರು ಇದೆ இங்க நீ எதையெல்லாம் சேர்க்கிறாயோ ಇಲ್ಲಿ ಯಾವುದನ್ನೆಲ್ಲ ನೀನು ಕೂಡಿಟ್ಟು அதே போல ಅದೇ ರೀತಿ பரலோகத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸೇರಿಸಬೇಕಾದ ಒಂದು ಸ್ಥಳವಿದೆ அந்த
இடத்துல ಆ ಜಾಗದಲ್ಲಿ ஒரு புத்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. ಅಲ್ಲಿ ಒಂದು ಪುಸ್ತಕ ಇಡಲ್ಪಟ್ಟಿದೆ. உன் பேர் அங்க குறிப்பிடப்படுகிறதா? ನಿನ್ನ ಹೆಸರು ಅಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆಯಾ? தேவனோடு சஞ்சரித்தவன், ದೇವರ ಜೊತೆ ಸಂಚರಿಸಿದವನು, நீதிமான், ನೀತಿವಂತನು, உத்தமன், ಒಳ್ಳೆಯವನು, உண்மை உள்ளவன், ನೀತಿ ಉಳ್ಳವನು. இப்படி பேர் அங்க இருக்குமா? ಹೀಗಾದ್ರೆ ಹೆಸರನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದೀರಾ? ஹalleluya. ஆதார் கார்டுல பேர் இல்லனா, ಆಧಾರ್ ಕಾರ್ಡ್ ಅಲ್ಲಿ ಹೆಸರು ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಗವರ್ಮೆಂಟ್ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಎಂದ ஒரு காரியத்தை சந்திக்க முடியாது. ಕಾನೂನು ಪ್ರಕಾರವಾದ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಪ್ರಕಾರವಾದ ಯಾವುದೇ ಸಂಬಂಧವೂ ನಿಮಗೆ ಇರೋದಿಲ್ಲ. அல்லது பர்சனலா நீ எந்த ஒரு காரியத்தை மூவ் பண்ணாலும் அது நடக்காது. ನೀನ್ ಪರ್ಸನಲ್ ಆಗಿ ನೀನು ಏನೇ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಿದ್ರೆ ಅದು ಆಗೋದಿಲ್ಲ. ரேஷன் கார்டு பேர்லனா உனக்கு ரேஷன் கிடையாது. ರೇಷನ್ ಕಾರ್ಡ್ ಅಲ್ಲಿ ಏನಾದ್ರೂ ರೇಷನ್ ತಗೋಬೇಕಾದ್ರೆ ಹೆಸರು ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ಆಗೋದಿಲ್ಲ. ಲೈಸೆನ್ಸ್ இல்லனா அடிக்கடி உன்னை போலீஸ் பிடிச்சிட்டே இருப்பாங்க. ಲೈಸೆನ್ಸ್ ಇಲ್ಲದಿದ್ರೆ ಆವಾಗ ನಿನ್ನನ್ನು ಪೊಲೀಸರು ಹಿಡಿತಾರೆ. ಲೈಸೆನ್ಸ್ல உன் பேர் இல்லனா, ಲೈಸೆನ್ಸ್ ಅಲ್ಲಿ ನಿನ್ನ ಹೆಸರು ಇಲ್ಲದಿದ್ದರೆ உன்னை ಟ್ರಾಫಿಕ್ ಪೊಲೀಸಲ್ಲ ಮತ್ತ ಪೊಲೀಸ பிடிச்சிட்டே இருப்பாங்க. ನಿನ್ನನ್ನು ಟ್ರಾಫಿಕ್ ಪೊಲೀಸರು ಬೇರೆ ಪೊಲೀಸರು ನಿನ್ನ ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾರೆ. பாஸ்போர்ட்ல உன் பேர் இல்லனா நீ எந்த ಫ್ಲೈಟ್ல போக முடியாது. ಪಾಸ್ಪೋರ್ಟ್ ಅಲ್ಲಿ ನಿನ್ನ ಹೆಸರು ಇಲ್ಲ ಅಂದ್ರೆ ನೀನ್ ಫ್ಲೈಟ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಕ್ಕಾಗಲ್ಲ. எந்த நாட்டுக்கும் போக முடியாது. ಯಾವ ದೇಶಕ್ಕೂ ಹೋಗಕ್ಕಾಗಲ್ಲ. இவைகளுக்கெல்லாம் ஒரு ஆதாரம், இவைகளுக்கெல்லாம் ஒரு சான்றிதழ், இவைகளுக்கெல்லாம் உன் பேர் முக்கியம் என்று சொன்னால், ಇವುಗಳಿಗೆಲ್ಲ ಒಂದು ಆಧಾರವು, ಇವುಗಳಿಗೆಲ್ಲ ಒಂದು ನಿಮಗೆ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಬೇಕಾದರೆ, இந்த பூமி வாழ்க்கை முடிந்து நீ சொல்லும் பொழுது, ಈ ಲೋಕದ ಜೀವನವನ್ನು ಮುಗಿಸಿ ಹೋಗುವಾಗ உன்னுடைய பேர் ஒரு இடத்துல குறிப்பிட வேண்டும். ನಿನ್ನ ಹೆಸರು ಒಂದು ಜಾಗದಲ್ಲಿ ಗುರುತಿಸಲ್ಪಡಬೇಕು. அதுதான் பரலோகம். ಅದೇ ಪರಲೋಕ. அந்த பரலோகத்தில் இருக்கிற ஜீவ புத்தகத்துல ಆ ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ உன் பேர் இருக்க வேண்டும். ನಿನ್ನ ಹೆಸರು ಇಡಬೇಕು. இங்க பற்பல பேர்கள் இருக்கலாம். ನಿಮಗೆ ಇಲ್ಲಿ ಹಲವಾರು ಹೆಸರು ಇರಬಹುದು. ரவீந்திரன் இருக்கலாம், முருகன் இருக்கலாம், ಮುರುಗನ್ ಅಂತ ಇರಬಹುದು, கலைவாணியன் இருக்கலாம், ಕಲೈವಾಣಿ ಅಂತ கிருஷ்ணான் இருக்கலாம், ಕೃಷ್ಣ ಅಂತ ஜோதின் இருக்கலாம், ஜோதி ಅಂತ ஜோதி மணின் இருக்கலாம், ஜோதி மணி, ஜோதி ஒளி விளக்குன்னு இருக்கலாம், ஜோதி ಬೆಳಕು, கருப்பாயின் இருக்கலாம், கருப்பாಯಿ, முனியம்மான் இருக்கலாம், ಮುನಿಯಮ್ಮ ಅಂತ, பாண்டியம்மா ஆண்டியம்மான் இருக்கலாம். ಪಾಂಡ್ಯಮ್ಮ ಏನೋ பல பேர்கள் உனக்கு இந்த பூமியில இருக்கலாம். ಹಲವಾರು ಹೆಸರುಗಳು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಇರಬಹುದು. ஆனா இந்த பூமியை விட்டு பிரியும் பொழுது ಆದ್ರೆ ಈ ಲೋಕವನ್ನು ಬಿಟ್ಟಾಗ உனக்கு ஒரு பேர், முக்கிய பேர். ನಿನಗಾಗಿ ಒಂದು ಹೆಸರು ಬೇಕು. நீதிமான், ನೀತಿವಂತನು, பாக்கியவான், ಧನ್ಯನು, தேவனோடு சஞ்சரித்தவன், ದೇವರ ಜೊತೆ ಸಂಚರಿಸಿದವರು. ஹalleluya, ஹalleluya, ஆமென். ಆಮೆನ್. உன்னுடைய போட்டோ அங்க சீலா இருக்கணும். ನಿನ್ನ ಫೋಟೋ ಶೀಲಾಕಿ ಇರಬೇಕು. அங்க முத்திரை போடப்பட்டிருக்கணும். ಅದರಲ್ಲಿ ಮುದ್ರೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿರಬೇಕು. இங்க முத்திரை போட்டு ஒரு லாபம் இல்ல. ಇಲ್ಲಿ ಮುದ್ರೆ ಹಾಕಿ ಏನು ಲಾಭವಿಲ್ಲ. அங்க முத்திரை போடணும். ಅಲ್ಲಿ ಮುದ್ರೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿರಬೇಕು. அந்த முத்திரைக்கு தகுதியானவர் தான் ಆ ಮುದ್ರೆಗೆ ತಗುದಿಯಾದವರೇ இந்த நோவா. ಈ ನೋವಾ தேவனோடு சஞ்சரித்தவர். ಈ ನೋವಾ ದೇವರ ಜೊತೆ ಸಂಚರಿಸಿದವರು. நோவா வாழ்ந்த காலத்துல ನೋವಾ ಬದುಕಿದ ದಿನಗಳಲ್ಲಿ எங்கும் அக்கிரமமும் தீமைகளும் நிரம்பி வழிகிறதை கண்டார். ಅವನು ಇದ್ದ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರುವಾಗ ಕಾಲದಲ್ಲಿ ಪಾಪಗಳು, ಅಕ್ರಮಗಳು, ವೇದ ಹೆಚ್ಚಾಗಿತ್ತು. நோவா மட்டும்தான் நீதிமான் என்ற பட்டியல்ல நீதிமான் என்று பேர் வாங்குறார். ನೋವಾ ಮಾತ್ರವೇ ನೀತಿವಂತನ ಹಂತದಲ್ಲಿ ನೀತಿವಂತನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟನು. இந்த நோவா உண்மை உள்ளவர் என்றும், ಈ ನೀತಿವಂತನು ನಿಜವುಳ್ಳವನಂತಲೂ, உத்தமன் என்றும், ಒಳ್ಳೆಯವನಂತಲೂ, தேவனை தேடி ದೇವರನ್ನು ಹುಡುಕಿ அவரிடத்துல நன்மை பெறும்படியாக ಅವರ ಬಳಿ ಒಳ್ಳೆಯದನ್ನು ಪಡೆಯುವುದಕ್ಕಾಗಿ ஒழுக்கக்கேடுக்குள்ள கிடக்கிற ஜனங்களுக்கு மத்தியில ನಾಶಕ್ಕೆ ಒಳಗಾದ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ இந்த நோவா விலகி வாழ்ந்தார். ಈ ನೋವಾ ದೂರ ಇದ್ದು ಬದುಕಿದನು. ஹalleluya, ஹalleluya. ஆதரிந்தலே கர்த்தர் நோவாவை பார்த்து சொல்றாரு, ಆದರಿಂದಲೇ ದೇವರು ನೋವನ್ನು ನೋಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, உன்னை நீதிமானாக கண்டேன் என்று சொல்லுகிறார். ನಿನ್ನನ್ನು ನೀತಿವಂತನಾಗಿ ಕಂಡೆ. ஆதியாகமம் 7ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை சொல்றார். ಆದಿಕಾಂಡ 7ನೇ ಅಧ್ಯಾಯ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ. அந்த கடைசி பகுதியில் சொல்றார், ಆ ಕೊನೆ ಭಾಗದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ, உன்னை நீதிமான் என்று கண்டேன் என்று சொல்லுகிறார். ನಿನ್ನನ್ನು ನೀತಿವಂತನಾಗಿ ಕಂಡೆ. இந்த நீதிமானாய் காண்பதற்கு என்ன காரணம் என்றால், ಈ ನೀತಿವಂತನಾಗಿ ಕಾಣೋದಕ್ಕೆ ಏನು ಕಾರಣ? நீங்க வேதத்துல நீங்க நன்றாய் பார்க்கும் பொழுது, ನೀವು ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸುವಾಗ, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, ಆದಿಕಾಂಡ 6ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ, இவர் தேவனுடைய கண்களிலிருந்து கிருபை பெற்றிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ಇವನು ದೇವರ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಕೃಪೆ ಪಡೆದವನು. ஒரு மனிதனுக்கு தேவனுடைய கிருபை இருக்குன்னா, ಒಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಗೆ ದೇವರ ಕೃಪೆ ಇರಬೇಕಾದರೆ அந்த கிருபை பூரணமாய் அந்த மனுஷனுக்குள் இருக்க வேண்டும். ಆ ಕೃಪೆ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಆ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ಇರಬೇಕು. அந்த மனுஷனுக்குள்ள பூரண கிருபை இருந்தால் மட்டுமே ಆ ವ್ಯಕ್ತಿಯ ಒಳಗಡೆ ಸಂಪೂರ್ಣದ ಕೃಪೆ ಇದ್ರೆ ಮಾತ್ರವೇ உலக அக்கிரமத்துக்கும் உலக காரியங்களுக்கும் விலகி அது காத்துக்கொள்ளும். ಲೋಕದ ಅಕ್ರಮಕ್ಕೂ ಲೋಕದ ದಾರಿಗೂ ಅದನ್ನು
ಬಿಡಿಸಿ ಅವರನ್ನು ಕಾಪಾಡುತ್ತದೆ. அதனால தான் லூக்காவை பார்க்கிற கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லுகிறார். ಆದ್ದರಿಂದ ಲೂಕದ ಬರೆದ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ ಕೃಪೆ ಪಡೆದವಳೇ நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று ನೀನು சொல்லுகிறார். ಹೆಂಗಸರಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯವಳು ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಟ್ಟವಳು. வேதத்தில் முதல் கிருபை பெற்றவர் யார் என்றால் ಸತ್ಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಕೃಪೆ ಪಡೆದವಳು ಯಾರಂದ್ರೆ நோவா என்று காண்பிக்கப்படுகிறது. ನೋವವನ್ನು ತೋರಿಸುತ್ತದೆ. ஆனா வேதத்துல பெண்கள் யார் கிருபை பெற்றவர் என்று சொன்னால் ಅದೇ ಸತ್ಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ಹೆಂಗಸರಲ್ಲಿ ಯಾರು ಅಂತ ನೋಡಿದರೆ மரியாள் என்று காண்பிக்கப்படுகிறது. ಮರಿಯಾಳ್ ಅಂತ ತೋರಿಸುತ್ತದೆ. இந்த நோவா தேவனிடத்தில் எப்படி கிருபை பெற்றார்? ಈ ನೋವ ದೇವರಲ್ಲಿ ಹೇಗೆ ಕೃಪೆಯನ್ನು ಪಡೆದಳು? அக்கிரம நிறைந்த உலகத்தில், ಅಕ್ರಮ ತುಂಬಿದ ಲೋಕದಲ್ಲಿ, தீமை நிறைந்த வழிமுறைகளில், ಕೇಡು ತುಂಬಿದ ದಾರಿಯಲ್ಲಿ, ஒழுக்க கேட்டுக்குள் சிக்கி கொண்டிருக்கிற ஜனங்க மத்தியில, ಒಳ್ಳೆದಲ್ಲ ಒಳ್ಳೆತನ ಕೆಟ್ಟೋಗಿರುವಂತ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ இவருடைய ஆவி ஆத்துமாவை இந்த நோவா காத்துக்கொண்டார். ಇವನ ಆವಿ ಪ್ರಾಣ ಆತ್ಮವನ್ನು ಕಾತುಕೊಂಡನು. அவர் சரீரத்தை காத்துக்கொண்டார். ಅವನ ಶರೀರವನ್ನು ಕಾದುಕೊಂಡನು. ஆகவே தேவனுடைய கண்களில் இருந்த கிருபை இந்த நோவா மேல் வந்தது. ಆದ್ದರಿಂದಲೇ ದೇವರ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ಇದ್ದ ಕೃಪೆ ಈ ನೋವಿನ ಮೇಲೆ இந்த ಬಂದಿತ್ತು. நோவா மேல் கிருபை வந்ததனால ಈ ನೋವಿನ ಮೇಲೆ ಕೃಪೆ ಬಂದಿರೋದ್ರಿಂದ இந்த உலக ரீதியான எந்த அக்கிரமத்துக்கு அவர் இடம் கொடுக்கவில்லை. ಲೋಕದ ರೀತಿಯಾದ ಯಾವ ರೀತಿಯಾದ ಅಕ್ರಮಕ್ಕೆ ಆತನು ಜಾಗ ಕೊಡಲಿಲ್ಲ. எபிரெயர் 11:1 சொல்லுகிறது, ಎಬ್ರಾಯರ್ 11:1 ಹೇಳುತ್ತದೆ, விசுவாசம் உள்ளவனும் ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರು, தேவ எச்சரிப்பை பெற்றவனும், ದೇವರ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು பயபக்தி உள்ளவனும், ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವರು ஆக்கணிக்கு தப்பித்துக் கொண்டு ಆಗಳಿಗೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಿರಿ தன்னை ಅಂತ சுதந்திரவாளியாக மாற்றிக்கொண்டு இந்த நோவா என்று சொல்லுகிறார். ತನ್ನನ್ನು ಜೈಶಾಲಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಂಡ ನೋವಾ ಅಂತ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. 2 பேதுரு 2:5 அதே போலதான் சொல்லுகிறார். 2 பேதுரு 2:5 ಇದನ್ನೇ ಹೇಳುತ್ತದೆ. நோவா தன்னை காத்துக்கொண்ட விதத்தை இங்கு அழகாய் குறிப்பிட்டு இருக்கிறது. ನೋವಾ ತನ್ನನ್ನು ಕಾದುಕೊಂಡ ದಾರಿಯನ್ನು ಸುಂದರವಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. நீங்களும் நானும் ಅನೇಕ ದೇವ ವಾರ್ತೆಗಳ ಎಚ್ಚರಿಪಿನ ವಾರ್ತೆகளை கேட்கிறோம். ನಾವು ಅನೇಕ ರೀತಿಯಾದ ಎಚ್ಚರಿಸುವಂತ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿದ್ದೀವಿ. அடிக்கடி ஆண்டவர் பேசுகிறார். ಅವಾಗ ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. தீர்க்க தரிசனங்கள் வருகிறது, ಪ್ರವಾದನೆಗಳು ಬರುತ್ತಾ ಇದೆ, வெளிப்பாடுகள் வருகிறது, ಪ್ರಕಟಣೆಗಳು ಬರುತ್ತಾ ಇದೆ. கர்த்தர் நம்மை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡುತ್ತಲೇ இந்த ಇದ್ದಾರೆ. நோவாவை போல நாம் நீதிமானாய் வாழ முடிகிறதா? ಈ ನೋವನಾಗಿ ನೀತಿವಂತನಾಗಿ ಬದುಕಕ್ಕಾಗುತ್ತಾ இந்த ಇದೆಯೋ? நோவாவை போல உண்மை உத்தமன்னு பேரெடுக்க முடிகிறதா? ಈ ನೋವನಾಗಿ ನಿಜವುಳ್ಳವನು ತಪ್ಪಿಲ್ಲದವನು ಅಂತ ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತಾ ಇದೆಯೋ? இந்த நோவாவை போல கர்த்தருடைய சமூகத்தில் எப்பொழுது தேவனோடு சஞ்சரித்தவன் என்று சொல்லப்படுகிறதா? ಈ ನೋವನಾಗಿ ಯಾವಾಗಲೂ ದಿನನಿತ್ಯವೂ ದೇವರ ಜೊತೆ ಸಂಚರಿಸು ಅಂತ ಹೇಳಲ್ಪಡುತ್ತಾ ಇದ್ದೀರೋ? இந்த நோவாவை போல விசுவாசம் உள்ளவனும், ಈ ನೋವನಾಗಿ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವನು, எச்சரிப்பை பெற்றவனும், ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಪಡೆದವನು, பயபக்தி உள்ளவனும், ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವನು, ஆக்கணிக்கு தப்புகிறவனும், ಆಜ್ಞೆಗೆ ತಪ್ಪಿದವನು, சுதந்திரவாளியுமாய் இருக்க நாம் இடம் கொடுத்திருக்கிறோமா? ಜೈಶಾಲಿಯಾಗಿ ಇರಲಿಕ್ಕೆ ನಾವು ಜಾಗ ಕೊಟ್ಟಿದ್ದೀವಾ? செய்த தவறுக்கு மேல் தவறுகளை செய்து கொண்டு, ಮಾಡಿರುವ ತಪ್ಪುಗೆ ಮೇಲೆ ತಪ್ಪುಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾ, குற்றங்களுக்கு மேல் குற்றங்களுக்கு இடம் கொடுத்து, ಕೊರತೆಗಳ ಮೇಲೆ ಕೊರತೆಗೆ ಜಾಗ ಕೊಟ್ಟು, பாவங்களுக்கு மேல் பாவத்துக்கு இடம் கொடுத்து, ಪಾಪದ ಮೇಲೆ ಪಾಪಕ್ಕೆ ಜಾಗ ಕೊಟ್ಟು, நம்மளை நாமளே பரிசுத்தவான் 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 ஒரு உதட்டுல பிதட்டி கொண்டு இருக்கிறோம். ನಮ್ಮನ್ನು ನಾವೇ ನಾನು ಪರಿಶುದ್ಧನು ಪರಿಶುದ್ಧನ ತುಟ್ಟಿಯಲ್ಲಿ ಮಾತ್ರ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದೀವಿ. நான் கரெக்ட், நான் சரி, நான் கரெக்ட்னு நம்முடைய நெஞ்சு மேல தட்டி கொண்டு இருக்கிறோம். நான் ಕರೆಕ್ಟ್, ನಾನು ಸರಿಯಾದವಳು, ನಾನು ಪರ್ಫೆಕ್ಟ್ ಅಂತ ಹೃದಯದಲ್ಲಿ ಹೊಡ್ಕೊಂಡು ಹೇಳ್ತೀವಿ. நீ சரியாய் அமர்ந்து கொண்டு, ನೀನ್ ಸರಿಯಾಗಿ ಕುಳಿತುಕೊಂಡು உன்னை சிந்தித்து பார். ನಿನ್ನನ್ನೇ ನೀನು ಆಲೋಚನೆ நீ கடந்து வந்த காலத்தை பார். ನೀನು ಹೊರಟು ಬಂದ ದಿನಗಳನ್ನು நீ ನೋಡು. எப்ப கர்த்தருக்குள் பிடிக்கப்பட்டாய், ನೀನು ಹೇಗೆ ದೇವರಲ್ಲಿಂದ ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟೆ, எப்ப தேவனுக்கு ஒரு முத்திரை கொடுத்தாய், ಯಾವಾಗ ದೇವರಿಂದ ಮುದ್ರೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟೆ, நீ எப்ப இருந்து கர்த்தருக்குள்ள வாழ்கிறாய், ಯಾವತ್ತರಿಂದ ನೀನು ದೇವರಿಗಾಗಿ ಬದುಕುತ್ತಾ ಇದ್ದೆ, அதை ஆராய்ந்து பார். ಅದನ್ನು ಗಮನಿಸಿ நான் ನೋಡು. பரிசுத்தமாய் இருக்கணும், ನಾನು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ, நான் உண்மையாய் இருக்கணும், ನಾನು ಒಳ್ಳೆಯವರಾಗಿ, நான் உத்தமனாய் இருக்கணும், ನಾನು ಉನ್ನತವಾಗಿ, நான் தேவனோடு பேசுகிறேனா, ನಾನು ದೇವರ ಸಂಗಡ நான் ಮಾತನಾಡ್ತಾ தேவனோடு சஞ்சரிக்கிறேனா, ನಾನು ದೇವರ ಜೊತೆ ಸಂಚರಿಸ್ತಾ எப்படி ಇದ್ದೀನಿ, வாழ்கிறேன், ಹೇಗಿದೆ ನನ್ನ ಜೀವನ, ஆண்டவரோடு பேசுங்க, ದೇವರೇ ನನ್ನ ಸಂಗಡ ಮಾತನಾಡು, ஆண்டவரோடு பேசுங்க. ದೇವರೇ ನನ್ನ ಜೊತೆ நீ ಮಾತನಾಡು. உன்னை அர்ப்பணம் பண்ணி கேட்கும் பொழுது, ಹೀಗಾಗಿ ನೀನು ಅರ್ಪಣೆ ಮಾಡಿ ಕೇಳುವಾಗ நீ எப்படி வாழ்ந்தன்னு கர்த்தர் காண்பிச்சு கொடுப்பா. ನೀನು ಹೇಗೆ ಬದುಕುತ್ತಾ ಇದ್ದೆ ಅಂತ ದೇವರು இப்ப ತೋರಿಸ್ಕೊಡ್ತಾರೆ. வரையில நீ என்ன செய்யறன்னு உனக்கு காண்பித்து ಈ கொடுப்பா. ಕ್ಷಣ ತನಕ ನೀನು ಹೇಗೆ ಬದುಕ್ತಾ ಇದೆ ಎಂಬುದು ದೇವರು இந்த ತೋರಿಸ್ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. 3 நாளா எனக்கு ஒரு செய்தி வந்து கொண்டே ಈ இருக்கிறது. 3 ದಿನಗಳಾಗಿ ನನ್ನಲ್ಲಿ ಒಂದು ಮಾತು ಬರುತ್ತಾ ಇದೆ. கர்த்தருடைய பாதத்துல ஜெபிக்கலாம்னு நினைக்கும் பொழுது ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತು ಪ್ರಾರ್ಥನೆ தேவன் ಮಾಡೋಣ ಅಂತ சொல்லுகிற ஒரு வார்த்தை, ಸತ್ಯ ಗ್ರಂಥ ವೇಳೆ ಒಂದು ಮಾತು, வெள்ளி சனி இந்த ஞாயிறு காலை வரையிலும் ಶುಕ್ರವಾರ
ಶನಿವಾರ ಇವತ್ತಿನ ಬೆಳಗಿನ ಜಾವ திடன் இல்லாதவனுக்காக ஏன் முழங்கால் படி போடுகிறாய்? ದೃಢವಿಲ್ಲದವರಿಗಾಗಿ ಯಾಕೆ ಮೊಣಕಾಲು ಹಾಕುತ್ತಾ ಇದೀಯಾ? திடன் இல்லாதவர்களுக்காக ஏன் முழங்கால் படி இடுகிறாய்? ದೃಢವಿಲ್ಲದವರಿಗಾಗಿ ಯಾಕೆ ಮೊಣಕಾಲು ಉರುತ್ತಾ ಇದೀಯಾ? திடன் இல்லாதவர்களுக்காக ஏன் முழங்கால் படி போடுகிறாய்? ದೃಢವಿಲ್ಲದವರಿಗೆ ಮೊಣಕಾಲು ಏನಕ್ಕೆ ಹಾಕುತ್ತೀಯಾ? உன்னாவி ஆத்மாவை சரீரத்தை ஏன் ஒடுக்குற? ನಿನ್ನ ಆತ್ಮ ಪ್ರಾಣವನ್ನು ಯಾಕೆ ಒಡುಕುತ್ತಾ ಇದೀಯಾ? நான் யாரை காண்பிக்கிறேன்? ನಾನು ಯಾರನ್ನು ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ? யாருடைய முகம் உனக்கு வருகிறது? ಯಾರ ಮುಖ ನಿನಗೆ ಬರುತ್ತಾ ಇದೆ? யாரை குறித்து பேசுகிறேன்? ಯಾರನ್ನು ಕುರಿತು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ? அவனுக்காக தான் உன் முழங்கால் முழக்க வேண்டும். ಅವರಿಗಾಗಿ ಮಾತ್ರ ಮೊಣಕಾಲು ಹಾಕು. அவர்களுக்காக தான் நீ முழங்கால் படியிட வேண்டும். ಅವರಿಗಾಗಿ ಮಾತ್ರ ಮೊಣಕಾಲು ಊರಬೇಕು. அவருடைய திடனுக்காக தான் நீ விண்ணப்பம் செய்ய வேண்டும். ಅವರಿಗಾಗಿ ಮಾತ್ರವೇ ನಿನ್ನ ವಿಜ್ಞಾಪನೆ ಬರಬೇಕು. எதற்காக நீ இப்படி செய்கிறாய்? ಯಾತಕ್ಕಾಗಿ ನೀನು ಹೀಗೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀಯ? வேதனைப்பட்டேன், கலங்கினேன், துக்கப்பட்டேன். என்ன ஆண்டவரே, ಏನ್ ದೇವರೇ, எப்படி இந்த வார்த்தை? ಹೇಗೆ ಈ ಮಾತು? என்னுடைய ஜெப நேரத்துல ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ 10 நிமிஷம் ஜெபிக்கிறேன்னா, 10 ನಿಮಿಷ அரை மணி ಪ್ರಾರ್ಥನೆ, நேரம் ஜெபிக்கிறேன்னா, ಅರ್ಧ ಗಂಟೆ 1 ಪ್ರಾರ್ಥನೆ, மணி நேரம் ஜெபிக்கிறேன்னா, 1 ಗಂಟೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಂದ್ರೆ என் சபையில கால் வச்சு அத்தனை பேரும் கண்ணு முன்னால கொண்டு வந்துருவேன். ನನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ಕಾಲಿಟ್ಟ ಅಷ್ಟು ಜನನ ನನ್ನ ಕಣ್ಣು ಮುಂದೆ ಪ್ರಾರ್ಥನೆ ತರ್ತೀನಿ. என்னோடு பழகிறவங்க, நேசித்தவங்க எல்லாரையும் கொண்டு வந்துருவேன். ನನ್ನ ಜೊತೆ ಮಾತನಾಡಿದವರು, ಪ್ರೀತಿ ಮಾಡಿದವರು ಎಲ್ಲರನ್ನು ತರ್ತೀನಿ. கர்த்தரோடு கேட்ப, ஆண்டவரே, ದೇವರ ಬಳಿ ಕೇಳ್ತೀನಿ, ದೇವರೇ என்னோடு பேசி இருக்காங்க, ನನ್ನ ಜೊತೆ என்னோடு ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ, பழகி இருக்காங்க, ನನ್ನ ಜೊತೆ எனக்கு தண்ணி ಹಂಚಿಕೊಂಡಿದ್ದಾರೆ, கொடுத்திருக்காங்க, ನನಗೆ ಕಾಣಿಕೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, தண்ணீர் ನನಗೆ கொடுத்திருக்காங்க, ನೀರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, எனக்கு சாப்பாடு கொடுத்திருக்காங்க, ನನಗೆ ಊಟ எனக்கு ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, துணி கொடுத்திருக்காங்க, ನನಗೆ ಬಟ್ಟೆ எனக்கு ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, காணிக்கை கொடுத்திருக்காங்க, ನನಗೆ ಕಾಣಿಕೆ என் ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க, ನನ್ನ ಮೇಲೆ ತುಂಬಾ ಪ್ರೀತಿ என்ன ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. பழகி இருக்காங்க. ஆண்டவரே, ಓ ನಾನು ಅವ್ರ ಜೊತೆ ನನ್ನ உங்களை ಸಂಬಂಧ, ஆசீர்வதிங்கப்பா. ಅವರನ್ನು உங்க ಆಶೀರ್ವದಿಸು. குடும்பம் எப்படி இருக்கிறது? ಅವರ ಕುಟುಂಬಗಳು உங்க ಹೇಗಿದೆ? வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ಅವರ ಜೀವನ உங்க ಹೇಗಿದೆ? பிரச்சனை என்ன? ಅವರ ಪ್ರಶ್ನೆ உங்க ಏನು? தேவை என்ன? ಅವ್ರ ಬೇಕಾದ இவங்க ಅಗತ್ಯ எந்த ಏನು? வழியில இருக்கிறாங்க? ಅವ್ರು ಯಾವ ದಾರಿಯಲ್ಲಿ அந்த ಇದ್ದಾರೆ? தப்புகளை மன்னிங்க, ಅವ್ರು ಮಾಡುವ ತಪ್ಪುಗಳನ್ನು தவறுகளை ಕ್ಷಮಿಸು, மன்னிங்க, ತಪ್ಪುಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸು, உணர்த்தி சொல்லுங்க, ಅವರಿಗೆ ನೀ ತಿಳಿಯುವಂತೆ ಹೇಳಪ್ಪ, ஆசீர்வதிங்கப்பா. ಆಶೀರ್ವದಿಸಪ್ಪ. என் சபையில இந்த பிள்ளைங்க திருமணம் இல்ல, ನನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿದ್ದ ಮಕ್ಕಳಿಗೆ ಮದುವೆ ಇಲ್ಲ, என் சபையில இந்த பிள்ளைங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, ನನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿರೋ ಮಕ್ಕಳಿಗೆ ಮಗುವಿನ என் ಭಾಗ್ಯವಿಲ್ಲ, சபையில இந்த கணவன் அழுகிறான், ಓ ನನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ಗಂಡ ಅಳುತ್ತಾ ಇದ್ದಾನೆ, என் சபையில இந்த மனைவி அழுகிறான், ನನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ಈ ರೀತಿಯ ಹೆಂಡತಿ என் ಅಳುತ್ತಾ சபையில ಇದ್ದಾನೆ, இந்த வாலிப பிள்ளை அழுகிறான். ನನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ಯೋನಸ್ಥ ಮಗಳು நீங்க ಅಳುತ್ತಾ ಇದ್ದಾಳೆ. பாருங்க ஆண்டவரே, ಅಪ್ಪ நீங்க பாருங்கப்பா, ನೀನ್ ನೋಡು ಸ್ವಾಮಿ, ஒரு அற்புதம் செய்யுங்க. ಒಂದು ಅದ್ಭುತ ಮಾಡಪ್ಪ. 10 நிமிஷம் ஜெபம் பண்ணா கூட 10 ನಿಮಿಷ ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು கண்ணுல அப்படி கொண்டு வந்து நிறுத்திடுவேன். ನನ್ನ ಕಣ್ಣು ಮುಂದೆ ಎಲ್ಲರನ್ನು ತರ್ತೀನಿ. இவ்வளவு நாள் அதைத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ಇಷ್ಟು ದಿನಗಳು ಇದನ್ನೇ ಮಾಡುತ್ತಾ ಇದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. கடந்த வெள்ளிக்கிழமை ಕಳೆದೋದ ಶುಕ್ರವಾರ கர்த்தர் முதலா என்கிட்ட பேசுறார். ದೇವರು ಮೊದಲನೇದಾಗಿ ನನ್ನ ಸಂಗಡ திடன் ಮಾತನಾಡಿದರು. இல்லாதவர்களுக்காக முழங்கால் இடுகிறார். ದಿಡವಿಲ್ಲದವರಿಗಾಗಿ ನಿನ್ನ ಮೊಣಕಾಲು அந்த ಹಾಕಬೇಡ. வார்த்தை இருதயத்தை பிளந்தது. ಈ ಮಾತು ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ಒಡೆಯಿತು. இவ்வளவு நாளா ಇಷ್ಟು ದಿನಗಳಾಗಿ உங்களுக்காக உபவாசம், ನಿಮಗಾಗಿ ಉಪವಾಸ. நீங்க எடுக்கிற மாதிரி உபவாசம் அல்ல. ನೀವು ತೆಗೆಯುವಾಗ ಉಪವಾಸ ಅಲ್ಲ. ஒரு நேரம் அந்த ஒரு நேரம் முடிகிறவரை தண்ணி கூட குடிக்காத உபவாசம். ಒಂದು ಸಮಯ ನಾನು ಉಪವಾಸ ಇರ್ತೀನಿ ಅಂದ್ರೆ ನೀರು ಕೂಡ ನನ್ನ ನಾಲ್ಗೆಯಲ್ಲಿ ಹಿಡಿದಿರೋ ಉಪವಾಸ. வைராக்கியமான உபவாசம். ತುಂಬಾ ವೈರಾಗ್ಯವಾದ ಉಪವಾಸ. ஜெபம் கேட்கும்படி உபவாசம். ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇಳುವ ರೀತಿ ಉಪವಾಸ. எத்தனை நாள் என் சரீரத்தை ஒடுக்கி இருக்கிறேன். ಎಷ್ಟು ದಿನಗಳಾಗಿ ನನ್ನ ಶರೀರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀನಿ. ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னீங்க? ದೇವರೇ ಯಾಕಪ್ಪ ಹಿಂಗ್ ಹೇಳಿದೆ? கர்த்தர் சொல்றாரு, ಅವಾಗ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, உன் ஜெபத்துல இவங்க எல்லாம் கொண்டு வா பார்க்கலாம். ಇವಾಗ ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಇವರೆಲ್ಲ ಕರ್ಕೊಂಡು ತಗೊಂಬ ನೋಡೋಣ. நீ ஆராதிக்கிற உன்னுடைய ஆலயத்துல, நான் தங்கி இருக்கிற இந்த ஆலயத்துல இப்ப நீ நினைச்சு பார். ನೀನು ಆರಾಧನೆ ಮಾಡುವ ನನ್ನ ಆಲಯವನ್ನು ಇವಾಗ ನೆನೆಸಿ ನೋಡು. அங்கே வரக்கூடிய உன் பிள்ளைகளை நினைச்சு பார். ಅಲ್ಲಿ ಬರುವಂತ ನಿನ್ನ ಜನರನ್ನು ನೆನೆಸಿ ನೋಡು. நீ உன் ரத்தம்னு நினைக்கிறாயே, ಓ ನೀನು ಇವರ ರಕ್ತವನ್ನು ತಿಳಿತೀಯ, உன் குடும்பம் நினைக்கிறாயே, ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಅಂತ ತಿಳ್ಕೊಂಡಿದ್ದೀಯಲ್ಲ, எனக்கு கொடுத்த பிள்ளைகன்னு சொல்றாயே, ನನಗೆ ಕೊಟ್ಟ ಮಕ್ಕಳು ಅಂತ ಹೇಳ್ತೀಯಲ್ಲ, மகனே உன் கண்களுக்கு முன்பாக கொண்டு வா, ಅವ್ರನ್ನೆಲ್ಲ ನಿನ್ನ ಕಣ್ಣು ಮುಂದೆ ತಗೊಂಬ, நீ கொண்டு வா என்று சொன்னா, ನೀನ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ ಅಂತ உடனே ஒவ்வொரு குடும்பமாக அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வருகிற ಒಂದೊಂದು ಕುಟುಂಬವಾಗಿ ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದೆ. ஒவ்வொரு பிள்ளைகளும் கண்ணு முன்னால் வருகிறார்கள். ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮಕ್ಕಳು ನನ್ನ ಕಣ್ಣು ಮುಂದೆ ಬರುತ್ತಾ என்ன ಇದ್ದಾರೆ. ஆண்டவரே கேட்ட ಏನ್ ದೇವರೇ ಅಂತ பார் ಕೇಳಿದೆ. இவர்களை, ನೋಡಿ இந்த ಇವರನ್ನು, நேரத்துல பார், ನೋಡಿ ಈ ಸಮಯದಲ್ಲಿ, இந்த சமயத்துல பார், ಈ ವೇಳೆಯಲ್ಲಿ நீ ನೋಡು செய்கிற காரியம் என்ன, ಇವ್ರು ಮಾಡುವ ಕಾರ್ಯ ಏನು, இவங்க சிந்திக்கிற எண்ணம் என்ன, ಇವ್ರ ಆಲೋಚನೆ ಏನು, இவங்க எங்க நிக்கிறார்கள், ಇವ್ರು ಎಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾರೆ, என்ன சாப்பிடுகிறார்கள், ಏನ್ ಊಟ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், ಏನ್ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, உன் கண்ணுல பாரு மகனே. ನಿನ್ನ ಕಣ್ಣಲ್ಲಿ ನೋಡು ಮಗನೇ. ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா. ஹalleluya. திகைத்து போனேன்.
ನಾನು ಗೋಳಾಡಿ நான் திடன் இல்லாதவன் போல அப்படியே விழுந்து போனேன். ನಾನೇ ದೃಢವಿಲ್ಲದವನಾಗಿ ಕೆಳಗೆ திரும்ப ಬಿದ್ದೆ. எழுந்து முழங்கால் படியிட்டு ಮತ್ತೆ ಎದ್ದು ಮೊಣಕಾಲು ಹಾಕಿದೆ. திரும்ப கர்த்தர் சொல்றா, ಮತ್ತೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, திடன் இல்ல, ದೃಢವಿಲ್ಲ. கலங்கி கொண்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, ಗೋಳಾಡಿ ಅಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, தன்னையே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ತನ್ನನ್ನು ತಾನೇ ಏಮಾರಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. உண்மையான கிறிஸ்தவன் எங்க? ನಿಜವಾದ ಕ್ರೈಸ್ತನಲ್ಲಿ. ஹalleluya. ಹalleluya. நான் உங்களை குறைவுபடுத்த வரல, ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಕೊರತೆ ಹೇಳಕ್ಕೆ ಬಂದಿಲ್ಲ. கர்த்தர் சொல்றாரு, ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ, திடன் இல்லாததுக்காக முழங்கால் போடாதன்றார். ದೃಢವಿಲ್ಲದೆ ಇರೋರಿಗಾಗಿ ಮೊಣಕಾಲು ಊರಬೇಡ. நீங்க திடனா இருக்கிறீங்களா? ನೀನು ದೃಢವಾಗಿದ್ದೀರಾ? உங்க கால்ல நிக்கிறீங்களா? ನಿಮ್ಮ ಕಾಲಲ್ಲಿ ನಿಲ್ತಾ ಇದ್ದೀರಾ? எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள்? ಯಾವ ರೀತಿಯಾದವರಾಗಿದ್ದೀರಾ? இங்கே நாமே இந்த கெட்டு போன வழிமுறைகளில, ಇಲ್ಲಿ ಕೆಟ್ಟೋದ ದಾರಿಯಲ್ಲಿ, நீதிக்கு விரோதமாய் நடக்கிறவர்கள் மத்தியில, ನೀತಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ನಡೆಯುವಂತವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ, ஒழுங்குக்கு ஒழுங்கு இல்லாதவர்கள் மத்தியில, ಒಗ್ಗಟ್ಟು ಇಲ್ಲದೆ ಇರೋರ ಮಧ್ಯದಲ್ಲಿ, அக்கிரமம் நிறைந்தவர்கள் மத்தியில, ಅಕ್ರಮ ತುಂಬಿದ ಜನರ பாவம் ಮಧ್ಯದಲ್ಲಿ, நிறைந்தவர்கள் மத்தியில, ಪಾಪ ಇರೋ ಜನರ ಮಧ್ಯದಲ್ಲಿ இந்த நோவா நிக்கிற நிலை என்ன? ಈ ನೋವ ನಿಲ್ಲುವ ಸ್ಥಿತಿ ಏನು? தேவனோடு சஞ்சரிக்கிற நிலையை காட்டுகிறார். ದೇವರ ಜೊತೆ ಸಂಚರಿಸುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿ. நீதிமான் ನೀತಿವಂತನು என்ற பேர் அங்க வருகிறது. ಆ ಹೆಸರಲ್ಲಿ ಬರುತ್ತಾ ಇದೆ. ஹalleluya. ஹalleluya. நாம எப்படி இருக்கிறோம்? ನಾವು ಹೇಗಿದ್ದೀವಿ? எந்த விதத்தில் இருக்கிறோம்? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೀವಿ? சத்தியம் உங்க காதுல இப்ப போகிறதா? ಸತ್ಯವು ನಿಮ್ಮ ಕಿವಿ ಒಳಗಡೆ ಬರುತ್ತಾ ಇದೆಯೋ? சிந்தை என்கிற இருதயத்துக்குள்ள பதிகிறதா? ಚಿಂತೆ ಎಂಬ ಹೃದಯದಲ್ಲಿ ಅದು ನುಗ್ಗುತ್ತಾ ಇದೆಯೋ? இங்கேயும் பதியணும், இங்கேயும் பதியணும். ಇಲ್ಲೂ ಇರಬೇಕು, ಇಲ್ಲೂ ನುಗ್ಗಬೇಕು. அந்த மூளை உள்ளேயும் போனோம், இருதயத்துக்குள்ளேயும் போனோம். ಮೂಳೆ ಒಳಗಡೆ ನುಗ್ಗಬೇಕು, ಹೃದಯದ ಒಳಗಡೆ ನುಗ್ಗಬೇಕು. ஹalleluya. ரெண்டு இடத்துல போனா தான் வேலை செய்யும். ಎರಡು ಜಾಗದಲ್ಲಿ ನುಗ್ಗಿದ್ರೇನೆ ಕೆಲಸ ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತದೆ. ரெண்டு கார் இருக்கிறவன் ரெண்டு கால்ல தான் நடக்கணும். ಎರಡು ಕಾಲಿದ್ರೆ ಎರಡು ಕಾಲಲ್ಲೇ ನಡೆಯಬೇಕು. மூணு கால்ல நடக்க கூடாது. ಮೂರು ಕಾಲಲ್ಲಿ ನಡೆಯಕ್ಕಾಗಲ್ಲ. ஒரு கால்ல நடக்க கூடாது. ಒಂದು ಕಾಲಲ್ಲಿ ನಡೆಯಬಾರದು. உனக்கு ரெண்டு கால் தேவன் தந்திருக்கிறார். ನಿನಗೆ ಎರಡು ಕಾಲು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. சாப்பிட வேண்டிய கையில தான் சாப்பிடணும். ಊಟ ತಿನ್ನುವಂತ ಕೈಯಲ್ಲಿ ತಿನ್ನಬೇಕು. ஹalleluya. யோசித்து பார். ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. கர்த்தர் உன்னை எந்த விதத்தில் தெரிந்தெடுத்திருக்கிறார்? ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ತಿಳಿದಿದ್ದಾರೆ? எந்த விதத்தில் உன்னை உன் பெயரை முத்திரை போட்டு இருக்கிறார்? ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಹೆಸರನ್ನು ಮುದ್ರೆ நீ ಹಾಕಿದ್ದಾರೆ? அவருடைய பிள்ளையின் முத்திரை போடப்பட்டு இருக்கிறதா? ನೀನು ಅವರ ಮಗನಂತ ಹೆಸರೇ ಪಟ್ಟಿದ್ದಿ, ಮುದ್ರೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ಯಾ? கிறிஸ்தவன் என்ற முத்திரை எங்க இருக்கிறது? ಕ್ರೈಸ್ತನು ಎಂಬ ಮುದ್ರೆ ಎಲ್ಲಿದೆ? உன் முத்திரை உனக்கு சரியாக இருக்கிறதா? ನಿನ್ನ ಮುದ್ರೆ ನಿನಗೆ ಸರಿಯಾಗಿದೆಯೋ? இங்கே நீங்க ஒரு வசனத்தை வாசித்து பாருங்க. ಇಲ್ಲಿ ಒಂದು ವಚನವನ್ನು ಓದಿ ನೋಡಿರಿ. ரோமர் 2:13 சொல்லுகிறது. ರೋಮರ್ 2:13 ಹೇಳುತ್ತದೆ, நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣವನ್ನು ಕೇಳುವವರು தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, ದೇವರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ನೀತಿವಂತರಲ್ಲ. நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವವರೇ நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ನೀತಿವಂತರಾಗಿ வேதம் ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. என்ன சொல்லுகிறது? ಸತ್ಯ ಗ್ರಂಥವು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவன் மட்டும் இல்ல, ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣವನ್ನು ಕುರಿತು ಕೇಳುವವರು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, அதன்படி செய்கிறவன், அதன்படி நடக்கிறவன் தான் நீதிமான். ಅದನ್ ಪ್ರಕಾರ ಮಾಡುವವನೇ, ಅದನ್ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವಂತವನೇ ನೀತಿವಂತನು. இது தப்புன்னு சொல்லும் பொழுது, ಇದು ತಪ್ಪು ಅಂತ ಹೇಳುವಾಗ அந்த தப்பு உள்ள என்ன இருக்குன்னு ஆராய்ந்து அந்த தப்புல இருந்து வெளியே வர வேண்டும். ಆ ತಪ್ಪನ್ನು ಕುರಿತು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನವಾಗಿ ಅದನ್ನು ಗಮನಿಸಿ ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ಬರಬೇಕು. அங்க ஆர்குமெண்ட் பண்ண கூடாது. ಅಲ್ಲಿ ಆರ್ಗ್ಯುಮೆಂಟ್ ಮಾಡಬಾರದು. இங்கே அங்க வந்து வாக்குவாதம் பண்ண கூடாது. ಅಲ್ಲಿ ವಾಕು ಮಾತುಕತೆಗೆ ಜಾಗವಿಲ್ಲ. தப்பு இருக்கிறது, ನನ್ನಲ್ಲಿ ಏನ್ ತಪ್ಪಿದೆ சொல்லுங்க பார்க்கலாம். ಹೇಳಿರಿ ನೋಡೋಣ. என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? ಏನ್ ಕಂಡಿಡಿದೀರಾ? என்ன பார்த்தீர்கள்? என்னனோ உங்களை விட நான் என்ன குறைவானால? ನಿಮಗಿಂತ ನಾನೇನು ಕಡಿಮೆ ಆದವನ? நீங்க மட்டும் ஜெபிக்கிறீங்களா? ನೀವು ಮಾತ್ರ ಪ್ರಾರ್ಥನೆ நீங்க ಮಾಡ್ತೀರಾ? மட்டும் தரிசனம் பார்க்கறீங்களா? ನೀವು ಮಾತ್ರ ದರ್ಶನ நீங்க ನೋಡ್ತೀರಾ? மட்டும் துதிக்கிறீங்களா? ನೀವು ಮಾತ್ರ நான் ಸ್ತುತಿ ஜெபிக்கல, ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ நான் ಮಾಡಿಲ್ಲ, ನಾನು ಹತ್ತಿಲ್ಲ, நான் கண்ணீர் விடல. ನಾನು ಕಣ್ಣೀರ್ ಸುರಿಸಿಲ್ಲ. அது உனக்குள்ள இருக்கிறது. ಅದು ನಿನ್ನಲ್ಲಿ ஆனா ಇದೆ. கிறிஸ்துக்குள்ள என்ன இருக்கிறது? ಅದು ದೇವರಲ್ಲಿ ಏನಿದೆ? நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறவர்கள் ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣದ ಪ್ರಕಾರ ನಡೆಯುವವರು தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, ದೇವರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்கள் ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣದ ಪ್ರಕಾರ ಮಾಡುವವರೇ நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ನೀತಿವಂತರೆನ್ನಿಸಲ್ಪಡುವರು. ஹalleluya. ஹalleluya. வெறும் நீதிமான்னா இது என்ன
என்ன பிரயோஜனம்? ಬರೀ ನೀವು ನೀತಿವಂತರು ಏನ್ ಪ್ರಯೋಜನವಿದೆ? நீதிமானுக்கேற்ற காரியம் இருக்கணும்ல. ನೀತಿವಂತನಿಗೆ ತಕ್ಕಂತ ಕಾರ್ಯವಿರಬೇಕು. நீதிமானுக்கேற்ற வழிமுறை இருக்கணும்ல. ನೀತಿವಂತನಿಗೆ ತಕ್ಕಂತ ದಾರಿ ಇರಬೇಕಲ್ಲ. இப்ப இந்த நீதிமானாகிய நோவா, ಈ ನೀತಿವಂತನಾದ ನೋವಾ, அவர் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாரு. ಅವನು ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದನು. தேவ எச்சரிப்பை பெற்றாரு. ದೇವರ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಪಡೆದನು. பயபக்தி உள்ளவனானாரு. ಭಯಭಕ್ತಿ ಉಳ್ಳವರಾದರು. அக்கிரம ஆக்கினைக்கு தப்பிக்கொண்டாரு. ಓ ಆಜ್ಞೆಗೆ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡರು. அப்ப உன்னிடத்துல இந்த காரியங்கள் இருக்கிறதா? ಹಾಗಾದ್ರೆ ನಿನ್ನಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದ விசுவாசம் எப்படி? ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ಹೇಗೆ? நீ தேவனுக்கு பயப்படுகிறாயா? ನೀನ್ ದೇವರಿಗೆ ಭಯಪಡುತ್ತೀಯಾ? தேவ எச்சரிப்பை பெறுகிறாயா? ದೇವರ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದೀಯಾ? எத்தனை பேர் தேவ எச்சரிப்பை நடக்கிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನ ದೇವರ ಎಚ್ಚರಿಕೆ ಪ್ರಕಾರ ನಡೆಯುತ್ತೀರಾ? தூங்குறவர்களை கேளுங்கள் சத்தியத்தை. ನಿದ್ದೆ ಮಾಡುವವರೇ ಕೇಳಿರಿ ಸತ್ಯವನ್ನು. தூங்குவதற்கு இடம் கொடுக்காதீர்கள். ಸಭೆಯಲ್ಲಿ ನಿದ್ದೆ ತೂಕಡಿಸೋದಕ್ಕೆ ಜಾಗ ಕೊಡಬೇಡಿ. நீங்கள் தரித்திரனாகி விடுவீர்கள். ನೀವು ದರಿದ್ರವಂತರಾಗುತ್ತೀರಾ. தேவ ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்குள்ள வராது. ಆಶೀರ್ವಾದಗಳು ನಿಮ್ಮ ಮನೆ ಒಳಗಡೆ ಬರುವುದಿಲ್ಲ. உழைக்கிறதுல வீணா போய்விடும். ನಿಮ್ಮ ಆಸೆ ನಿಮ್ಮ ಪ್ರಯಾಸವೆಲ್ಲ ವ್ಯರ್ಥವಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா, ஆமென். இந்த நோவா தன்னை எப்படி காத்துக்கொண்டார் என்று வேதம் சொல்லுதுல்ல. ಈ ನೋವ ತನ್ನನ್ನು ಹೇಗೆ ಕಾದುಕೊಂಡ್ರಂತ ಸತ್ಯವು ಹೇಳುತ್ತದಲ್ಲ. எச்சரிப்பு வரும்போது உன் எச்சரிப்பை நீ எப்படி காத்துக்கொள்ற? ಎಚ್ಚರಿಕೆ ಬರುವಾಗ ನೀವು ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಹೇಗೆ ಕಾದುಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? என்ன பார்த்து எப்படி அவங்க சரியில்லைன்னு சொல்லலாம்? ನನ್ನ ನೋಡಿ ಹೇಗೆ ಅವರು ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಬಹುದು? என்ன பார்த்து அவங்க எப்படி என்ன குற்றப்படுத்தலாம்? ನನ್ನ ನೋಡಿ ಹೇಗೆ ಅವರು ದುಃಖ ಪಡುವಂತ ಹೇಳಬಹುದು? ஹல்லேலூயா, ஹalleluya. கவனம் வேண்டாம் பிரியமானவர்களே. ಬೇಡ ಪ್ರಿಯರೇ, உங்களை காத்துக்கொள்ளுங்கள். ನಿಮ್ಮನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳಿರಿ. இந்த சபையிலனா எத்தனையோ சபை இருக்கு. ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ನಿಮಗೆ ಎಷ್ಟೋ ಸಭೆ ಇದೆ. இங்க எச்சரிப்பின் சத்தம் தான் வரும். ಇಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಸುವಂತ ಧ್ವನಿ ಮಾತ್ರವೇ ಬರುತ್ತದೆ. உனக்கு கேட்டு திருத்திக் கொள்றதா வா. ನೀನು ಕೇಳಿ ನಿನ್ನನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳೋದಾದ್ರೆ ಬಾ. திருத்திக்கொள்ள முடியலனா ನಿನ್ನನ್ನು ಸರಿಪಡಿಸಿಕೊಳ್ಳಿಲ್ಲ எத்தனை சபை இருக்கு? ಎಷ್ಟೋ ಸಭೆ ಇದೆ. உனக்கு கால் இருக்குல்ல, ನಿನಗೆ ಆಳಿದಾರಲ್ಲ, ஓடு, ಹೋಗು, ஓடி பாரு, ಓಡಿ ನೋಡು. ஹல்லேலூயா, ஹalleluya. நீ இங்க மட்டும் என்ன செஞ்சிட்ட? ಇಲ್ಲಿ ಮಾತ್ರ ನೀನ್ ಏನ್ ಮಾಡ್ದೆ? நீ இன்னொரு சபையில போய் என்ன செய்ய போற? ನೀನ್ ಬೇರೆ ಸಭೆಗೆ ಹೋಗಿ ಏನ್ ಮಾಡ್ತೀಯ? யோசித்து பாரு, ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡು. ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா, ஹalleluya. இன்னைக்கு சபைகள் பெருகி இருக்கலாம். ನಿಮ್ಮ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗಿರಬಹುದು. ஆனா மூத்த ஊழியர்கள் இன்னைக்கு ஒண்ணும் அப்படி அமைதியா இருக்கிறாங்க. ಆದ್ರೆ ಹಿರಿಯ ಸೇವಕರೆಲ್ಲ ನಿಶ್ಶಬ್ದವಾಗಿದ್ದಾರೆ. உண்மையான பரிசுத்தவான்கள், ನಿಜವಾದ ಪರಿಶುದ್ಧವಂತರು, உண்மையுள்ள ஊழியக்காரங்க, ಉನ್ನತವಾದ ಸೇವಕರು அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. ಅವರು ಕೆಳಗಡೆ ನಿಶ್ಶಬ್ದವಾಗಿದ್ದಾರೆ. சும்மா கொஞ்சம் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை வைத்துக்கொண்டு ಏನೋ ಒಂದು ರೀತಿಯಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು தன்னை ஆடம்பரப்படுத்திக்கொண்டு ತನ್ನನ್ನು ಸುಂದರಪಡಿಸಿಕೊಂಡು தன்னை மேல்படுத்திக்கொண்டு ತನ್ನನ್ನು ಹೆಮ್ಮೆ ಪಡಿಸಿಕೊಂಡು வாயிலிருந்து வர வார்த்தையெல்லாம் பொய்களை சொல்லி ಬಾಯಿಗೆ ಬರುವ ಮಾತಲ್ಲ சபையை சீர்குலைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ಇವತ್ತು ಸಭೆಯನ್ನು ಕೆಡಿಸುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. எச்சரிப்பு இல்லை, ಎಚ್ಚರಿಸುವುದು ಇಲ್ಲ. பாவம் என்பதை கண்டித்து உணர்த்துவது இல்லை. ಪಾಪ ಎಂಬುದನ್ನು ಖಂಡಿಸಿ ಹೇಳುವಂತವರು ಇಲ್ಲ. சாபம் என்பதை உணர்த்தி சொல்வதில்லை. ಶಾಪವನ್ನು ಕುರಿತು ಹೇಳುವವರು ಇಲ್ಲ. நீ நல்லா இருப்பப்பா, ನೀನ್ நீ ಚೆನ್ನಾಗಿರ್ತೀಯ, செழிப்பா இருப்பப்பா, ನೀನ್ ஆசீர்வாதமா இருப்பப்பா, ನೀನ್ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೀಯಪ್ಪ. தட்டி கொடுக்கிற சபையை தேடி ஓடுகிறாயா? ನಿಮ್ಮನ್ನ ತಟ್ಟಿ ಕೊಡುವಂತ ಸಭೆಗೆ ಓಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஓடு, ಹೋಗು, ஓடி பார். நீ ಓಡಿ ನೋಡು. கொஞ்ச நாளைக்கு உனக்கு சந்தோஷமா ಎಷ್ಟು தெரியும். ದಿನಗಳಿಗೆ ಸಂತೋಷವಾಗಿರುತ್ತದೆ. அங்க போன உடனே அவர் ஒரு கதை விடுவார் உனக்கு. ಅಲ್ಲಿ ನೋಡಿದ ಕೂಡಲೇ உன்னை பத்தி ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாலே சொல்லிட்டார். ಅಲ್ಲಿ ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, ನಿನ್ನ ಕುರಿತು ದೇವರು ಬರೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಮಾತಾಡಿ ಬಿಟ್ಟರು. உன் முகத்தை நான் பார்த்தேன், ನಿನ್ನ ಮುಖವನ್ನು ನಾನು ನೋಡಿದೆ, சரியான இடத்துக்கு நீ வந்துட்ட, ಸರಿಯಾದ ಜಾಗಕ್ಕೆ ಬಂದಿದೆ, இனிதான் உன்னுடைய blessing. ಇದೇ ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ. ஹல்லேலூயா, ஹalleluya. ஒரு கட்டுக்கதை தூக்கி விட்ட உடனே இவங்க டம்முன்னு விழுந்துருவாங்க. ಒಂದು ಕಟ್ಟು ಕಥೆಯನ್ನು ಹೇಳ್ತಾರೆ. எப்பயாவது ஒரு முறை இவங்க போன் பண்ணாங்கன்னா அவர் எடுத்து உனக்காகத்தான் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ಯಾವಾಗಾದ್ರೂ ಅವ್ರು ಫೋನ್ ಮಾಡಿದೆ ತಕ್ಷಣ ಫೋನ್ ರಿಸೀವ್ ಮಾಡಿ ನಿನಗಾಗಿನೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ இப்ப ಇದ್ದಾರೆ. ஜெபமே உனக்கு தாமா, ಈ ಪ್ರಾರ್ಥನೆ ನಿನಗೆ ಅಮ್ಮ. உடனே இவங்க நாங்க செய்வாங்க தெரியுமா? அப்படியா, எனக்காக ஜெபிக்கிறாரா? ಓ ಹೌದಾ, ನನಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஹல்லேலூயா, ஹalleluya. உன்னை வஞ்சிக்கிறது அங்க தெரியல, ಅಲ್ಲಿ ವಂಚಿಸುತ್ತಾ உன்னை ಇರೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ, ஏமாத்துறது அங்க தெரியல. ನಿಮ್ಮನ್ನು ಏಮಾರಿಸೋದು ஒரு ಗೊತ್ತಿಲ್ಲ. கூட்டாங்க வரணும், ಒಂದು ಗುಂಪು ಬರಬೇಕು, உன் கையில இருக்கத போடணும், ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಹಾಕಬೇಕು, நான் நல்லா இருக்கணும். ನಾನ್ ಚೆನ್ನಾಗಿರಬೇಕು. இதான் இன்னைக்கு சபைக்குள்ள பெருகி வருது. ಇದೇ ಇವಾಗ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗುತ್ತಾ ಇದೆ. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அதை அறிவதில்லை. ನೀವು ಕ್ರೈಸ್ತರು ಅದನ್ನು ತಿಳಿಯುವುದಿಲ್ಲ. எச்சரிப்பு சபைக்குள்ள வந்துட்டா ಎಚ್ಚರಿಸೋದು ಸಭೆಯಲ್ಲಿ அந்த ஊழியக்காரன் சரியில்லை, ಆ ಸೇವಕರು அந்த ಸರಿಯಿಲ್ಲ, அம்மா சரியில்லை, ಆ ಎಮ್ಮ அவங்க ಸರಿಯಿಲ್ಲ. பிரசங்கம் பண்ணது இன்னைக்கு எனக்கு தான் ಅವ್ರು ಪ್ರಸಂಗ ಮಾಡಿದ್ರೆ ಇವತ್ತು ನನಗೆ வேணுனே பேசினாங்க. ಬೇಕಂತಾನೆ இதெல்லாம் செய்தியா?
ಇದೆಲ್ಲ பிரசங்கமா? ಇದೆಲ್ಲ ಪ್ರಸಂಗನ. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ಓ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ நீ ದೇವಜನರೇ, சபையை தேடி வந்தாலும் வரவிட்டாலும் ನೀನ್ ಸಭೆ ಹುಡುಕಿ ಬಂದ್ರು ಬರ್ದೀರ எங்க ಹೋದರು, அப்பா என்ன சொல்றாரு அதைத்தான் நாங்க பேசுவோம். ನನ್ನ ತಂದೆ ಏನ್ ನುಡಿತಾರ ಅದನ್ನ ಮಾತ್ರ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. பணத்துக்கோ பொருளுக்கோ சாப்பாட்டுக்கோ இங்க இடமில்லை. ಹಣಕ್ಕೋ ಕಾಸುಗೋ ಇಲ್ಲಿ ಜಾಗವಿಲ್ಲ. தேவனுக்கு மட்டும்தான் இங்க இடம். ದೇವರಿಗೆ ಮಾತ್ರ ಇಲ್ಲಿ ಸ್ಥಳ. தேவனை உண்மையா பின்பற்றி வருகிறாயா? ದೇವರನ್ನು ನಿಜವಾಗಿ ಹಿಂಬಾಲಿಸಿ ಬರುತ್ತೀಯಾ? பரிசுத்தமா வருகிறாயா? ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಬರುತ್ತೀಯಾ? நீ நீதிமான ஆகப்பட வேண்டுமா? ನೀ ನೀತಿವಂತನಾಗಿ நீ ಮಾರ್ಪಡಿಸಬೇಕಾ? தேவனோடு சஞ்சரிக்கணுமா? ನೀನ್ ದೇವರ ಜೊತೆ ಸಂಚರಿಸಬೇಕಾ? உன் வீட்டார் தேவனோடு இருக்கணுமா? ನಿನ್ನ ಮನೆಯವರು ನಿಮ್ಮ ಜೊತೆ ಇರಬೇಕು. உன்னை காண்கிறவர்கள் தேவனுக்குள் வரணுமா? ನಿಮ್ಮ ನೋಡುವವರು ದೇವರಲ್ಲಿ ಬರಬೇಕಾ? எச்சரிப்பின் சத்தத்துக்கு இடம் கொடு. ಎಚ್ಚರಿಸುವ ಮಾತಿಗೆ ಕಿವಿ ಕೊಡ್ರಿ. விசுவாசத்துல உறுதியா நில்லு. ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲಿರಿ. உத்தமன் என்று பெயரிடு. ನೀತಿವಂತನಂತ ಹೆಸರನ್ನು தேவனோடு சஞ்சரி. ದೇವರ ಜೊತೆ ಸಂಚರಿಸು. ஹalleluya. ஹalleluya. ஆமென். நீங்க கர்த்தருக்குள் எழும்ப வேண்டும். ದೇವರಲ್ಲಿ ನೀವು ಎದ್ದೊಳಬೇಕು. ஹalleluya. இன்னைக்கு ஊழியங்களை குறை சொல்லிக்கிட்டு, சபையை குறை சொல்லிக்கிட்டு, பரிசுத்தவான்களை குறை சொல்லிக்கிட்டு, தீர்க்கதரிசிகளை குறை சொல்லிக்கிட்டு வஞ்சிக்கிற கூட்டத்தில் போய் நீங்கள் அகப்படக்கூடாது என்பதுதான் தேவ ஆவியானவர் இந்த காலவேளை பேசிக்கொண்டு இருக்கிறார். ಇವತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ ಸಭೆಯನ್ನು ಕುರಿತು ಕೊರತೆ ಹೇಳ್ಕೊಂಡು, ಸೇವಕರನ್ನು ಕುರಿತು ಕೊರತೆ ಹೇಳಿ, ಜನರನ್ನು ಕುರಿತು ಕೊರತೆ ಹೇಳ್ಕೊಂಡು ಇವತ್ತು ವಂಚಿಸುವಂತ ಆತ್ಮಕ್ಕೆ ಜಾಗ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நீங்க எந்த சபைக்குள்ள நிக்கிறீர்களோ, ನೀವು ಯಾವ ಸಭೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲುತ್ತೀರೋ அந்த சபையில உங்க கால்களை உறுதிப்படுத்திக் ಆ கொள்ளுங்க. ಸಭೆಯಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಕಾಲ್ಗಳನ್ನು ದೃಢಪಡಿಸಿರಿ. உங்ககிட்ட இருக்க தப்புதங்களை ஆவியான உணர்த்தி சொல்றாருன்னா அதை ஏற்றுக்கொண்டு இது என்னுடைய தப்பிதம் தான் என்று அறிக்கையிட்டு அதிலிருந்து வெளியே வாருங்கள். ನಿಮ್ಮಲ್ಲಿ ದೇವರ ಆತ್ಮನು ನಿಮ್ಮ ತಪ್ಪುಗಳನ್ನು ತೋರಿಸಿಕೊಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಅದನ್ನು ಪರ್ಷದಲ್ಲಿ ತಿಳಿದುಕೊಂಡು ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಬರಲಿಕ್ಕೆ ಪ್ರಯಾಸ ಪಡಿರಿ. இங்கே நோவா நீதிமான் என்று உத்தமன் என்று பேர் எடுத்தாரே, ಇಲ್ಲಿ ನೋವನು ನೀತಿವಂತನು ಒಳ್ಳೆಯವನಂತ ಹೆಸರನ್ನು ಪಡೆದನಲ್ಲ, அவர் கர்த்தருக்கு முன்பாக ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். ಅವನು ದೇವರ ಮುಂಭಾಗದ ಒಂದು ತೋಟವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದನು. அந்த தோட்டத்தில் அவர் என்ன செய்தார்? மரஞ்செடி கொடிகளை நட ಆ ஆரம்பித்தார். ತೋಟದಲ್ಲಿ ಅವನು ಗಿಡಗಳನ್ನು ಮರಗಳನ್ನು ಬಿತ್ತಿದನು. அதுல திராட்சை செடியும் ஊன்றினார். ಅದರಲ್ಲಿ ದ್ರಾಕ್ಷ ಬಳಿಯನ್ನು ಇಟ್ಟಿದರು. அதிலிருந்து வந்த கனியை பறித்து ಆ ದ್ರಾಕ್ಷದ ಬಳಿಗಳನ್ನು ಕಿತ್ತು அவர் நல்ல ஒரு ஜூஸ் ஒன்னு செஞ்சு அவர் குடிக்க ஆரம்பிச்சார். ಅದನ್ನು ಜ್ಯೂಸ್ ಮಾಡಿ ಕುಡಿಯಲಿಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದರು. இவர் குடித்த போது அவர் மதிமயங்கி விழுந்து விட்டார். ಈತನು ಕುಡಿದ ಕೂಡಲೇ ಆತನಿಗೆ ಆಯಾಸ ಬಂದು ಬಿಡುತ್ತು. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? ಆದರೆ ಸತ್ಯವೇನು இவர் ಹೇಳುತ್ತದೆ? வெறி கொண்டார் என்று சொல்லுகிறது. ಇವನು வெறி ಹಿಡಿದನು. திராட்சை ரசத்தை குடித்ததனால ದ್ರಾಕ್ಷ ರಸವನ್ನು ಕುಡಿದಿರೋದ್ರಿಂದ வெறி கொண்டு மயங்கி விழுந்தார். ಆಯಾಸವಾಗಿ ಬಿದ್ದು ಬಿಟ್ಟನು. அதை பார்த்த மகன், ಅದನ್ನು ನೋಡಿದ நீங்க வேதத்தை பாருங்க, ನೀವು ಸತ್ಯಗ್ರಂಥದಲ್ಲಿ ನೋಡಿರಿ. இந்த ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துல ಈ ಆದಿಕಾಂಡ 9ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 22 ರಿಂದ 27 வரை பாத்தீங்கன்னா 22 ರಿಂದ 27 ತನಕ ನೋಡುವುದಾದರೆ இங்க நோவா அவர் குடித்து அவர் கீழே விழுந்திருக்கும் போது ಈ ನೋಹನನ್ನು ಅದನ್ನು ಕುಡಿದು ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದಿರುವಾಗ அவர் துணி விலகி போய் கிடந்தது. ಆತನ ಬಟ್ಟೆಯು ಬಿಚ್ಚೋಗಿತ್ತು. இதை பார்த்த மகன், ಅದನ್ನು ನೋಡಿದ ಮಗ, அல்லேலூயா, ಆಮೆನ್, காம் தான் இப்ப பாக்குறாரு. இப்ப ಆಮನು ಅದನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. இவர் நிர்வாணியா இருப்பதை காம் பாக்குறாரு. ಆಮನು ತಂದೆ ಬೆತ್ತಲೆಯಾಗಿರೋದನ್ನು ನೋಡುತ್ತಾನೆ. அல்லேலூயா, ஹalleluya, ஆமென். ಆಮೆನ್. இங்கே கானானுடைய தகப்பன் பேர் என்ன? ಕಾನಾನಿನ ತಂದೆ ಹೆಸರೇನು? யாருங்க? ಆಮನು. ஆமா, ஹalleluya, ஹalleluya. அவர்தான் யார பார்த்தாரு? ಅಲ್ಲಿ தகப்பனாகிய நோவாவின் நிர்வாணத்தை பார்த்தார். ಈ ಆಮನು ತನ್ನ ತಂದೆಯಾದ ನೋವ ಬೆತ್ತಲೆಯಾಗಿರೋದನ್ನು ನೋಡಿದನು. அடுத்து சகோதரனை கூப்பிட்டு என்ன செஞ்சாரு? துணியை ஆடைய மேல போடுறாரு. ಬೇರೆ ಸಹೋದರನ ಕರೆದು ಹೇಳಿ ಅವರನ್ನ ಗೇಲಿ ಪರಿಸ ಮಾಡಿದ್ಮೇಲೆ ಬಟ್ಟೆ ಹಾಕುತ್ತಾರೆ. ஆனா வெறி தெளிந்த போது ಆದ್ರೆ ನೋವ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಎದ್ದೋಳಿದ யாருக்கு சாபம் கொடுக்கிறாரு? ಯಾರಿಗೆ ಶಾಪ ಹಾಕ್ತಾರೆ? பேரனுக்கு சாபம் கொடுக்கிறாரு. ಮೊಮ್ಮಗನಿಗೆ ಶಾಪ ಹಾಕ್ತಾರೆ. ஏன்? ಯಾಕೆ? ஹalleluya, ஹalleluya. நல்லா புரிஞ்சுக்க. ஏன்? ಯಾಕೆ ಗಮನ? ஏன்? ಯಾಕೆ? நீங்க வீட்ல போய் ஒரு ரெவலேஷனை நீங்க பாக்குறீங்க. ಓ ನೀವು ಹೋಗಿ ಪ್ರಕಟಣೆಯಲ್ಲಿ ನೋಡಿರಿ. லேவியராகமம் 18ஆம் அதிகாரத்தை முழுமையா வீட்ல படிக்கிறீங்க. என்ன கண்டா? யாஜக கண்டா. ஹalleluya, ஹalleluya. சொல்லுங்க, ஆமென். ஒரு சத்தமா சொல்லுங்க. எல்லாரும் எல்லாம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ಎಲ್ಲರೂ ನೋಟ್ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. இதுக்குரிய விட அங்க வருதுங்க. ஹalleluya, ಇದಕ್ಕೆ ಉತ್ತರ ಅಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದೆ. ಉತ್ತರ ಅಲ್ಲಿ ಇದೆ. ஹalleluya, ಅರ್ಥ ಆಗುತ್ತಾ? ಕಿವಿಯಲ್ಲಿ ಕೇಳುತ್ತದಾ?
ಹೃದಯದಲ್ಲ ಬಂದಿದಾ, ಅರ್ಥ ಆಚಾ, ಕಾದು பெண்ணிதா, கேட்டுச்சா, நோட்டிதா, ಬರ್ದಿದಾ? பாத்தீங்களா, கேட்டீங்களா, எழுதுனீங்களா? ஹalleluya, ஹalleluya, ஆமென். ஆமென். இவ்வளவு அதிகாரமா நான் ஏன் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? ಅಧಿಕಾರವಾಗಿ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದೀನಿ. நோவா நீதிமான்ங்க, ನೋವಾ ನೀತಿವಂತನು. ஆனா யார் பார்த்திருக்கிறது இப்போ? ಆದ್ರೆ ಯಾರು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ? இந்த நோபாவின் துணி விலகனதை யார் பார்த்தது? ಈ ನೋವಾ ಬೆತ್ತಲೆಯಾಗಿರೋದು ಯಾರು ನೋಡಿದ್ದು? ಮಗ. ஆனா யாருக்கு சாபத்தை கொடுக்கிறாரு? ಆದ್ರೆ ಯಾರಿಗೆ ಶಾಪ ಹೋಯಿತು? அப்பனா இங்க ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. ಹಾಗಾದ್ರೆ ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಏನೋ ನಡೆದಿದೆ. ஹalleluya, ஹalleluya. அது என்ன நடந்திருக்குன்னு ಅದು ಏನ್ ನಡೆದಿದೆ ಅಂತ ಹೇಳಿ இந்த லேவியராகமம் 18க்குள்ள போனீங்கன்னா ಈ ಯಾಜಕ ಕಾಂಡ 18ರಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ அங்க தெளிவுபடுத்தி அழகா சொல்றாரு. ಅಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அதுல ஒரே ஒரு வசனத்தை பார்க்கலாம், அது என்னதான் சொல்றதுன்னு பார்க்கலாம். ಆದ್ರೆ ಒಂದೇ ಒಂದು ವಚನ ನೋಡೋಣ ಏನ್ ಹೇಳಿದೆ ಅಂತ. அங்க வாங்க 18ஆம் அதிகாரத்தை வாங்க. ಯಾಜಕ ಕಾಂಡ 18ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬನ್ನಿರಿ. ஹalleluya, பாருங்க இன்னும் கீழே நீங்க அப்படியே வந்தீங்கன்னா, உன் தகப்பனுடைய மனைவியை நிர்வாணமாக்கலாகாது. ನಿನ್ನ ತಂದೆಯ ಹೆಂಡತಿಯನ್ನು ಬೆತ್ತಲೆಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಕ್ಕಾಗಲ್ಲ. அது உன் தகப்பனின் நிர்வாணம். ಆದ್ರೆ ನಿನ್ನ ತಂದೆಯ ಬೆತ್ತಲೆ உன் தகப்பனுக்காவது, ನಿನ್ನ உன் ತಂದೆಗಾவது, தாய்க்காவது, ನಿನ್ನ ತಾಯಿಗಾಗಿ, வீட்டிலாகிலும் புறத்திலாகிலும் ಹುಟ್ಟೋದಲಾಗ್ಲಿ, பிறந்த குமாரத்தியாகிய உன் சகோதரி நிர்வாணமாகலாகாது. ಹುಟ್ಟೋದಾಗ್ಲಿ ಹುಟ್ಟಿರುವಂತ ನಿನ್ನ ಸಹೋದರಿಯಲ್ಲಿ ಬೆತ್ತಲೆಯಾಗಿರಕ್ಕಾಗಲ್ಲ. அப்ப இது ஃபுல்லா நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா, ಆ ಪೂರ್ತಿ ಅಧಿಕಾರ ಓದುತ್ತಾ ಬರೋದಾದ್ರೆ மகன் நிர்வாணத்தை மூடி இருக்கலாம், ಮಗನು ಬೆತ್ತಲೆಯನ್ನು ಮುಚ್ಚಿದ್ದಾನೆ, ஆனால் பேரன் நிர்வாணத்தை பார்த்திருக்கலாம். ಆದ್ರೆ ಮೊಮ್ಮಗೆ ಬೆತ್ತಲೆಯನ್ನು ನೋಡಿರಬಹುದು. ஒருவேளை தாயிடத்திலேயோ ಇಲ್ಲ ಒಂದು ತಾಯನ್ನು, இல்ல சகோதரி இடத்திலேயோ, ಅಲ್ಲ ಸಹೋದರಿ இல்ல ಬಲಿಯನ್ನು, தகப்படத்திலேயோ ತಂದೆಯನ್ನು பாவ உணர்வு இவனுக்கு வந்திருக்கலாம். ಪಾಪದ ಸ್ಪರ್ಶ ಈತನಲ್ಲಿ ಬಂದಿರಬಹುದು. யாருக்கு? ಯಾರಿಗೆ? கானானுக்கு. அப்ப ಕಾನಾನಿಗೆ. கானானுக்கு இந்த சாபம் வருதுன்னா, ಕಾನಾನಿಗೆ ಆ ಶಾಪ ಬರುತ್ತದೆ. இவன் யாருடைய நிர்வாணத்தை பார்த்தானோ ಈತನು ಯಾರ ಬೆತ್ತಲೆಯನ್ನು ನೋಡಿದನೋ அது நிமித்தமாக இந்த தாத்தா இவனுக்கு சாபம் கொடுக்கிறார். ಅದರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಈ ಅಮ್ಮನಿಗೆ ಶಾಪ ಬರುತ್ತದೆ. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ಓ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವ நீங்க ಜನರೇ, நீதிமானின் பட்டியல்ல உங்க பேர் இருக்கணும்னா, ಈ ನೀತಿವಂತರ ಹಂತದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹೆಸರು ಇರಬೇಕಾದರೆ உங்க நிர்வாணத்தை நீங்க மறைக்காம ನಿಮ್ಮ ಬೆತ್ತಲೆಯನ್ನು ಮುಚ್ಚದೀರಾ, இன்னொரு நிர்வாணத்தை குறித்து நீங்க பேசக்கூடாது. ಇನ್ನೊಬ್ಬರ ಬೆತ್ತಲೆಯನ್ನು ಕುರಿತು ನೀವು ಮಾತನಾಡಬಾರದು. உங்க பாவம் உங்கள இருந்து விலகினாத்தா ನೀವು ಪಾಪವನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ இன்னொரு ಬಂದರೆ பாவத்தை குறித்து நீ பேச முடியும். ಬೇರೊಬ್ಬರ ಪಾಪವನ್ನು ಕುರಿತು உங்ககிட்ட ಮಾತನಾಡಬೇಕಾಗುತ್ತದೆ. இருக்கிற பொய் மாறினாத்தா ನಿನ್ನಲ್ಲಿರುವ ಸುಳ್ಳು இன்னொருத்தருடைய ಮಾಡಿದರೆ பொய்ய பேச முடியும். ಇನ್ನೊಬ್ಬರ ಸುಳ್ಳನ್ನು ಕುರಿತು உங்ககிட்ட ಹೇಳಬಹುದು. உத்தமம் இல்ல, ನಿನ್ನಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಗುಣ ಇಲ್ಲ, இன்னொரு உத்தம குறித்து நீ என்ன பேசுற? ಇನ್ನೊಬ್ಬರ ಕುರಿತು ನೀನು ಏಕೆ ನುಡಿತೀಯಾ? இங்க வேதம் சொல்லுகிறது என்ன? ಇಲ್ಲಿ ಸತ್ಯವೇನು ಹೇಳುತ್ತದೆ? ரோமர் 2:1ல சொல்றது என்ன? ರೋಮರ್ 2:1 ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அங்க தெளிவுபடுத்தி அழகா சொல்றார் பாருங்க. ಅದನ್ನು ತಿಳಿಯಲ್ಪಡಿಸಲಿಕ್ಕೆ ಸುಂದರವಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஆகையால் ಆದ್ದರಿಂದ மற்றவளை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, ಬೇರೆಯವರನ್ನು ತಪ್ಪಾಗಿ ಹೇಳುವವನೇ, நீ யாரானாலும் சரி, ನೀನ್ ಯಾರಾಗಿದ್ರು ಸರಿ, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. ಓ ಅವರನ್ನ ಕುರಿತು ಕೊರತೆ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಜಾಗವಿಲ್ಲ. நீ குற்றமாக தீர்க்கிறவர்கள் ನೀನು ತಪ್ಪಾಗಿ ಹೇಳುವವನು எவைகளோ ಯಾವುದೋ அவைகளே நீ செய்கிறபடியால் ಅದನ್ನೇ ನೀನು ಮಾಡೋದರಿಂದ நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே ನೀನು ಹೇಳುವಂತ ಮಾತಿನಿಂದ உன்னைத்தானே குற்றவாளியாக்குகிறாய். ನಿನ್ನೆ ತಾನೇ ತಪ್ಪಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀಯ. ஹalleluya. ಹalleluya. நீ மற்றவர்களை தீர்க்கிறாயே தீர்ப்பு, ನೀನ್ ಬೇರೆಯವರನ್ನ ಕುರಿತು ಮಾಡ್ತೀಯಲ್ಲ ತೀರ್ಪು, அது உன்னை குற்றவாளியாக்குகிறது. ಆ ತೀರ್ಪು ನಿನ್ನನ್ನು ತಪ್ಪುಳ್ಳವನಂತ ಹೇಳುತ್ತದೆ. கடந்த நாள்ல ஒரு சகோதரனை குறித்து நான் ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். ಕಳೆದ ಹೋದ ದಿನಗಳು ಒಬ್ಬ ಸಹೋದರನ ಕುರಿತು ಹೆಮ್ಮೆಯಾಗಿ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದೆ. ரொம்ப பெருமையா பேசுவேன். ತುಂಬಾ ಹೆಮ್ಮೆಯಾಗಿ எங்க ಮಾತಾಡ್ತಾ மனைவி சொல்லுவாங்க அடிக்கடி, சும்மா நீங்க இது பண்ணாதீங்க, அவருக்காக ஜெபம் பண்ணுங்க, அவர் முத வாழ்க்கை போல இப்ப இல்லைன்னு சொல்லுவாங்க. ನನ್ನ ಹೆಂಡತಿ ಅವಾಗ ಹೇಳಿದ್ರು, ಸುಮ್ಗೆ ನೀವು ಅವ್ರನ್ನ ಕುರಿತು ಹೊಗಳಿ ಮಾತಾಡಬೇಡ್ರಿ, ಅವ್ರನ್ನ ಕುರಿತು ಮೊದಲು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ஒரு ஸ்தலத்துக்கு நான் போயிருந்தேன். ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ನಾನು ಹೋಗಿದ್ದೆ. அங்க ஒரு சகோதரன் சகோதரி வந்திருந்தாங்க. ಅಲ್ಲಿ ಒಬ್ಬ ಸಹೋದರ ಸಹೋದರಿ ಬಂದಿದ್ರು. அப்ப அந்த சகோதரனை இந்த சகோதரி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ಆ ಸಹೋದರ ಸಹೋದರಿ ಬಳಿ ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ರು. அப்ப அவங்க சொன்னது என்ன தெரியுமா? ಅವಾಗ ಅವ್ರು ಹೇಳಿದೇನು ಗೊತ್ತಾ? பாஸ்டர், அவன் கிறிஸ்தவனா? ಅವನ್ ಕ್ರೈಸ್ತನ? அவன் ரட்சிக்கப்பட்டவனா? ಅವನ್ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವನ? அவன் உண்மையா தேவனுடைய பிள்ளையா? ಅವನ್ ನಿಜವಾಗಿ ದೇವರ ಮಗ? அவன் வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை, ಅವನ್ ಬಾಯಿ ತೆಗೆದ್ರೆ ಕೆಟ್ಟ ಮಾತು. அவன்
எத்தனை பேர் ஏமாத்தி இருக்கிறான், ಅವನು ಎಷ್ಟು ಜನರನ್ನು எத்தனை ಏಮಾರಿಸಿದ್ದಾನೆ, பேருக்கு விரோதமா நடக்கிறான். ಎಷ್ಟು ಜನರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ அவனை ನಡೆದಿದ್ದಾನೆ. நீங்க போய் நம்புறீங்களே, ಅವ್ರನ್ನ ಹೋಗಿ ನೀವು உங்க ನಂಬ್ತಾ ಇದ್ದೀರಾ, பேரு கெட்டுரும் பாஸ்டர். ನಿಮ್ಮ ಹೆಸರು ಕೆಟ್ಟ தயவு ಹೋಗುತ್ತೆ. செய்து அவனோட சேராதீங்க, ದಯವಿಟ್ಟು ಅವನ ಜೊತೆ அவனோட ಸೇರಬೇಡಿ, போகாதீங்க, ಅವನ ಜೊತೆ அவனோட ಹೋಗಬೇಡಿ, நீங்க வராதீங்க. ಅವನ ಜೊತೆ நான் ಬರಬೇಡಿ. சொன்னேன், அவங்க இருக்கிற இடம் வேற, நான் இருக்கிற இடம் வேற. ನಾನು ಹೇಳ್ದೆ ಅವ್ರು ಇರೋ ಜಾಗ ಬೇರೆ, ನಾನು ಇರೋ ಜಾಗ ಬೇರೆ. எப்போ ஒரு நாள் பார்க்கிறேன், ಯಾವಾಗಲೂ ಒಂದು ದಿನ ஆனா ನೋಡ್ತೀನಿ, நல்ல ஒரு நிலையில இருக்கிறான். ಆದ್ರೆ ಅವನು ಒಳ್ಳೆ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ. அப்ப அவர் சொல்றாங்க, அவன் நல்ல நிலையில இருந்தா ಅವನು ಒಳ್ಳೆ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇದ್ರೆ அவனுடைய உழைப்புல அவன் நல்லவனாக இல்ல, ಅವನ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಬೆಳೆಯಲಿಲ್ಲ, மற்றவரிடத்திலுடைய உழைப்பினால் அவன் நல்லவனாக இருக்கிறான். ಬೇರೆಯವರ ಕಷ್ಟದಲ್ಲಿ ಬೆಳೆದಿದ್ದಾನೆ. அவனுக்கு பிள்ளைங்க இல்ல, மனைவி இல்ல, குடும்பம் இல்ல, ಇಲ್ಲ, ಕುಟುಂಬವಿಲ್ಲ. கர்த்தர் சும்மா விட்டுருவாரா? ದೇವ್ರು ಸುಮ್ಗೆ ಬಿಡ್ತಾರಾ? இப்படி பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது ಹೀಗೆ ಮಾತನಾಡ್ತಾ ஒரு ಇರುವಾಗ 2-3 நபர்கள் அங்க வந்தார்கள். ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲಿ ಬಂದರು. மேடம், என்ன மேடம் இங்க உட்கார்ந்து இருக்கீங்கன்னு கேட்டா, ಮೇಡಮ್ ಏನ್ ಮೇಡಮ್ ಇಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದೀರಾ ಅಂತ இல்ல ಕೇಳಿದ್ರು. ஒரு நபரை நாங்க பார்க்க வந்தோம். ಅಲ್ಲ, ಈ ತರ ಒಂದು ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನೋಡಲಿಕ್ಕೆ உடனே ಬಂದ್ವಿ. அவங்க இவர் யாருன்னு கேட்டாங்க. ಆವಾಗ ಇವ್ರು ಯಾರು இவர் ಅಂದ್ರು. என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், ಅವ್ರು ಹೇಳಿದ್ರು ಇವ್ರು ನನ್ನ ಸ್ಪಿರಿಚುವಲ್ ತಂದೆ, என்னுடைய பாஸ்டர் இவங்க. ನನ್ನ ಪಾಸ್ಟರ್ ಇವರು. இவங்க ரொம்ப ஜெபம் பண்ணா அப்படியே அற்புதம் நடக்கும். ಇವ್ರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಹಾಗೆ ಅದ್ಭುತ ನಡೀತದೆ. காரியங்களை சொன்ன உடனே ಈ ರೀತಿ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳು அவ்வளவு பெரிய மனுஷன் உடனே காலை தொட்டு கும்பிடுறான், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கன்னு சொல்லி. ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿ ನನ್ನ ಕಾಲನ್ನು ನಮಸ್ಕರಿಸ್ತಾನೆ, ನನಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ அவ்வளவு ಮಾಡಿ. ஜனங்க கூடி இருக்கிறார்கள். ಅಷ್ಟು ಜನಗಳಲ್ಲಿ ಸೇರಿದ್ದಾರೆ. அவங்க மத்தியில இவர் காலை தொட்டு கும்பிடுறார். ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇವ್ರು ನನ್ನ ಕಾಲನ್ನು ಮುಟ್ಟಿ ಅವನು ಹೊಂದ್ಕೊತಾನೆ. நான் எதிர்பார்த்து போன நபர் அங்க எங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிருக்கிறார். ನಾನು ಎದುರು ನೋಡ್ಕೊಂಡು ಹೋದ ವ್ಯಕ್ತಿ ತುಂಬಾ ಹೊತ್ತು ನನ್ನನ್ನು ಕಾಯಿಸಿದ್ದನು. ஹalleluya. உடனே அவன் கேட்டா, நீங்க யாருக்கு வெயிட் பண்றீங்க, எதுக்கு இங்க வெயிட் பண்றீங்கன்னு அவங்க கேட்க, ತಕ್ಷಣ ಅವ್ರು ಕೇಳಿದ್ರು, ನೀವು ಯಾರಿಗಾಗಿ ಕಾಯ್ತಾ ಇದ್ರಿ, ಯಾವತ್ತಕ್ಕಾಗಿ ಅಂತ. நாங்க யாரை எதிர்பார்த்துக்கோ அவர் பேரை சொன்ன உடனே, ನಾವು ಯಾರನ್ನ ಎದುರು ಮಾಡ್ತಾರ ಅವ್ರ ಹೆಸರನ್ನು ಹೇಳಿದ ಕೂಡ, ஐயோ மேடம் அவன் பெரிய பிராடு மேடம், ಅವ್ರು ಅಯ್ಯೋ ಮೇಡಮ್ ಅವ್ನು ದೊಡ್ಡ ಫ್ರಾಡ್ ಮೇಡಮ್, நீங்க அவனையே பார்க்க வந்திருக்கீங்க மேடம், ಅವನನ್ನ ನೋಡಕ ಬಂದಿದ್ದೀರಾ, அதுவும் ஃபாதரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க மேடம். ಅದು ಸೇವಕರನ್ನ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದಿದ್ದೀರಾ. இப்ப அவங்க என்ன காட்டி கொடுக்கல, ಇವಾಗ ಅವ್ರು ನನ್ನನ್ನು ತೋರಿಸ್ಕೊಟ್ಟಿಲ್ಲ, ஃபாதர் தான் எங்களை அவனை பார்க்கறதுக்கு கூட்டி வந்திருக்காருன்னு அவர் எங்களை என்ன காட்டி கொடுக்கல. ಫಾದರೇ ಅವ್ರನ್ನ ನೋಡಕ್ಕೆ ನನ್ನನ್ನು ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದಿರ ಅಂತ ಅವ್ರು ನನ್ನನ್ನು ತೋರಿಸ್ಕೊಟ್ಟಿಲ್ಲ. என்ன சொல்றீங்க நீங்க? ಏನ್ ಹೇಳ್ತೀರಾ? ஆமா மேடம், அவன் பிராடு, அவங்கிட்ட நீங்க வச்சுக்காதீங்க. ಹೌದು ಮೇಡಮ್, ಅವ್ನು ಫ್ರಾಡ್, ಅವನ ಹತ್ರ ಇಟ್ಕೋಬೇಡಿ. அவர் யார்? கிறிஸ்தவன். ಅವನು ಯಾರು? ಕ್ರೈಸ್ತನು, தேவனுக்குள் வாழ்கிறவன், ದೇವರಲ್ಲಿ ಇದ್ದವನು, ஜெபிக்கிறவன், ಪ್ರಾರ್ಥಿಸುವವನು, துதிக்கிறவன், ಸ್ತುತಿಸಿದವನು, ஆராதிக்கிறவன், ಆರಾಧನೆ ಮಾಡಿದವನು, ஊழியத்துக்காக இடம் கொடுத்தவன், ಸೇವೆಗೆ ಜಾಗ ಕೊಟ್ಟವನು. மற்ற ஜனங்க என்ன சொல்றாங்க? ಇವಾಗ ಜನರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? சொல்லுங்க தேவ பிள்ளைகளே, ಹೇಳಿರಿ ದೇವ ಜನರೇ, சொல்லுங்க சீக்கிரமா. ಬೇಗ ಹೇಳಿರಿ. வேதத்தில் நீங்க படிச்சீங்களே, ಸತ್ಯ ಗ್ರಂಥ ಓದಿದ್ರಲ್ಲ, நீங்க ரோமர் 2:13 என்ன சொல்லுகிறது? ಈ ರೋಮರ್ 2:13 ಏನ್ அந்த ಹೇಳುತ್ತದೆ? அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்தில் இங்க கீழ 13ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ಆ 2ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 13ನೇ ವಾಕ್ಯ நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. ஹalleluya. ಪ್ರಮಾಣವನ್ನು ನ್ಯಾಯವನ್ನು ಕೇಳುವವರು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನೀತಿವಂತರಲ್ಲ. நீ பைபிள் படிச்சிட்டா, ನೀನ್ நீ ಸತ್ಯ ஜெபம் ಗ್ರಂಥ பண்ணிட்டா, ನೀನ್ ಪ್ರಾರ್ಥನೆ நீ ಮಾಡ್ಬಿಟ್ರೆ, ஆராதனை பண்ணிட்டா, ನೀನ್ ಆರಾಧನೆ நீ ಮಾಡ್ಬಿಟ್ರೆ, துதி செஞ்சிட்டா, ನೀನ್ ಕ್ರಿಯೆ ಮಾಡ್ಬಿಟ್, நீ நீதிமானா? ನೀನ್ ನೀತಿವಂತನಾ? வேதம் அடுத்து என்ன சொல்லுது பாருங்க. ಆ ಕೆಳಗಡೆ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣದ ಪ್ರಕಾರ ಮಾಡುವವರೇ நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ನೀತಿವಂತರಾಗಿ அப்ப ಮಾರ್ಪಡಿಸಲ್ಪಡ್ತಾರೆ. அந்த வந்த மனுஷன் இவர் குறித்து என்ன சொல்லுகிறார்? ಆ ಬಂದಿದ್ದ ವ್ಯಕ್ತಿ ಇವರನ್ನು ಕುರಿತು ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? உங்களை குறித்து குற்ற வார்த்தைகள் வரக்கூடாது, ನಿಮ್ಮನ್ನು ಕುರಿತು ಕೊರತೆ நீங்க ಮಾತುಗಳು ಬರಬಾರದು, நீதிமான்களா மாறணும். ನೀವು ನೀತಿವಂತರಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. அதே ரோமர் 2:3 பாருங்க. ಅದೇ ರೋಮರ್ 2:3ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ? ದೇವರ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಗೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಬೇಕಂತ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದೆಯೋ? மேல சொல்ற, நீ மற்றவங்களை குற்றவாளி என்று எண்ணுகிறாயே, ಓ ನೀವು ಬೇರೆಯವರನ್ನು ತಪ್ಪಾದವರು ಅಂತ ಹೇಳ್ತೀಯಲ್ಲ, உன்னைத்தானே குற்றவாளி ஆக்குகிறாய். ನೀನೇ ತಪ್ಪಾದವಳಾಗಿ அந்த ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದೆಯಾ? குற்றத்திலிருந்து நீ தப்பிக்கிறதுக்கு வகை தேடுகிறாயா? ಆ ತಪ್ಪಿಂದ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ದಾರಿ ಹುಡುಕುತ್ತೀಯಾ? நீ எங்க போய் மன்னிப்பு கேட்டிருக்கிற? ನೀನ್ ಎಲ್ಲೋಗಿ ಕ್ಷಮಾಪಣೆ ஒரு ಕೇಳಿದ್ಯಾ? சாரி கேட்க உனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ಒಂದು ಸಾರಿ ಕೇಳಕ್ಕೆ நீ ಎಷ್ಟೊತ್ತಾಗಬಹುದು? பரிசுத்தமா இருப்பாயானால், ನೀನ್ நீ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರೋದಾದ್ರೆ, தேவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வாயானால், ನೀನ್ ದೇವರಿಗೆ ತಕ್ಕಂತ ಜೀವನದಲ್ಲಿ இந்த ಜೀವಿಸೋದಾದ್ರೆ குற்ற உணவுக்குள்ள நீ கிடக்க மாட்ட, ಈ ರೀತಿಯಾದ ದುಃಖದ நான் போக மாட்டேன், ನಾನು ಹೋಗೋದಿಲ್ಲ, நான் பார்க்க மாட்டேன், நான் ನೋಡೋದಿಲ್ಲ, நான் தப்பு செய்யல, ನಾನ್ ತಪ್ಪು ಮಾಡಿಲ್ಲ, நான் எந்த தவறுக்கு இடம் கொடுக்கல. ನಾನು ಯಾವ ಕೇಡು ஆனா உனக்கு தெரியும் உன் தப்பு, ಆದ್ರೆ ನಿನಗೆ ಮಾತ್ರ ಗೊತ್ತು, உன் ನಿನ್ குற்றம் ತಪ್ಪು உனக்கு தெரியும், ನಿನಗೆ ಗೊತ್ತು, உன் வார்த்தை உனக்கு தெரியும். ನಿನ್ ಜೀವನ ನಿನ್ಗೆ ஆனா
உன்னை சுத்தி இருக்கிறவளை நீ ஏமாத்துகிறாய். ನಿನ್ನ ಸುತ್ತಲಿರೋರನ್ನು ನೀ ಏಮಾರಿಸುತ್ತೀಯಾ? அதுதாங்க சொல்லுது, நீ தப்பித்துக்கொள்ள நினைக்கிறாயா? ಆದ್ರಿಂದಲೇ ನೀನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಜಾಗ ನೋಡ್ತಾ ಇದೀಯೋ? ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க, ಹೇಳಿರಿ, சொல்லுங்க. ಹೇಳ್ರಿ. ஒரு அம்மா எனக்கு என்னோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். ಒಂದು ತಾಯಿ ನನ್ನ ಬಳಿ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದರು. கோர்ட்ல நின்னுகிட்டு இருக்கிறேன். ನಾನು ಕೋರ್ಟ್ ಅಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೀನಿ. திடீர்னு பார்த்தா ஒரு அம்மா போன் பண்றாங்க. ದಿಢೀರಂತ ಒಂದು ತಾಯಿ ಫೋನ್ ಮಾಡ್ತಾರೆ. அந்த அம்மாட்ட பேசும்போது ஓன்னு அழ ஆரம்பிச்சாங்க. ಆ ತಾಯಿ ಬಳಿ ಮಾತನಾಡುವಾಗ ಅಳಲಿಕ್ಕೆ ஏன் ಆರಂಭಿಸಿದರು. அழுகிறீங்கம்மான்னு கேட்டேன். ಯಾಕೆ ಅಳುತ್ತೀರಾ? ஒரு முறைக்கு எத்தனையோ முறை நீங்க எங்க பிள்ளைய பத்தி சொல்லி இருக்கிறீங்க. ಒಂದು ಸಾರಿಗೆ ಎಷ್ಟೋ ಸಾರಿ ನನ್ನ ಮಗುವಿನ ಕುರಿತು ಹೇಳಿದ್ದೀರಾ. ஆனா நான் அதை ஏத்துக்கல. ಆದ್ರೆ ನಾನು ಅದನ್ನು ನಂಬಲಿಲ್ಲ. உங்களை நான் தப்பா நினைச்சேன். ನಿಮ್ಮನ್ನೇ ನಾನು ತಪ್ಪಾಗಿ என் ತಿಳಿದೆ. பொண்ணை பத்தி எப்படி இவர் பேசலாம்? ನನ್ನ ಮಗನ ಬಗ್ಗೆ ಇವರು ಹೆಂಗೆ ಮಾತನಾಡಿದ್ರು? எப்படி இவங்க சொல்லலாம்? ಹೇಗೆ ಇವರು என் ಹೇಳಿದ್ರು? பிள்ளைய நான் எப்படி வளர்க்கிறேன்? ನನ್ನ ಮಗನನ್ನು ನಾನು ಹೇಗೆ என் ಬೆಳೆಸಿದೆ? பிள்ளைகளுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். ನನ್ನ ಮಗುಗಾಗಿ ತಾನೆ ಎಷ್ಟು என் ಕಷ್ಟಪಟ್ಟಿದ್ದೀನಿ. புருஷன் எவ்வளவு பாடுபடுறாரு. ನನ್ನ ಗಂಡ ಎಷ್ಟು ಓಡ ஆனா என் பிள்ளை பத்தி இப்படி பேசுறாரு நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். ಆದ್ರೆ ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನ ಕುರಿತು ಹಿಂಗ್ ಮಾತನಾಡ್ತಾರಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೆ. ஆனா இப்பதான் என் பிள்ளை பத்தி தெரிஞ்சிச்சு ஐயா. ಆದ್ರೆ ಇವಾಗ ಗೊತ್ತಾಯ್ತಾ ನನ್ನ ಮಗನನ್ನು அவன் ಕುರಿತು. நீங்க சொன்ன மாதிரி தான் நடக்கிறா. ಅವನು ನೀನು ಹೇಳೋ ಪ್ರಕಾರ ನಡೀತಾ உங்க ಇದ್ದಾನೆ. வார்த்தையை நான் அற்பமா நினைச்சிட்டேன். ನಿಮ್ಮ ಮಾತನ್ನು உங்க ನಾನು தீர்க்க ಕೇವಲ தரிசனத்தை நான் அற்பமா ನಿಮ್ಮ நினைச்சிட்டேன். ಪ್ರಾರ್ಥನೆ ಕೇವಲ ಪಡಿಸಿದೆ. தயவிட்டு இந்த இடத்துல சொல்றேன், ದಯವಿಟ್ಟು ಈ இது ஒரு ಸ್ಥಳದಲ್ಲಿ தீர்க்க தரிசனமா சொல்றேன். ನಾನು ಪ್ರವಾದನಾಗಿ ಹೇಳ್ತೀನಿ. உங்க பிள்ளைகளை கண்டிக்கிற விதத்துல சரியா கண்டிங்க. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಖಂಡಿಸುವಂತ ರೀತಿಯಲ್ಲಿ ಸರಿಯಾಗಿ என் ಖಂಡಿಸಿ. பிள்ளை தப்பு செய்யல. ನನ್ನ ಮಗನ ತಪ್ಪು என் ಮಾಡಿಲ್ಲ. பிள்ளை அப்படிப்பட்டவ அல்ல. ನನ್ನ ಮಗನ ಆ என் ರೀತಿಯಾದವನಲ್ಲ. மகன் அப்படி அல்ல. ನನ್ನ ಮಗನಾಗಲ್ಲ. என் பையன் அப்படி அல்ல. ನನ್ನ ಮಗನಾಗಲ್ಲ. தயவு செய்து சொல்றேன், ದಯವಿಟ್ಟು உங்க ಹೇಳ್ತೀನಿ. பிள்ளைங்க முன்னால அப்படி பேசாதீங்க. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ಮುಂಭಾಗಲ அவங்க ಮಾತಾಡಬೇಡಿ. செய்த தவறுகளை நீங்க மறைக்காதீங்க. ಅವ್ರು ಮಾಡಿದ ತಪ್ಪನ್ನು ಮುಚ್ಚಬೇಡ್ರಿ. அந்த இடத்துல அந்த பிள்ளை தண்டிங்க, கண்டிங்க. ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಆ ಮಗುವನ್ನು நீ ಖಂಡಿಸಿರಿ. பேசுனது தப்பு, ನೀನ್ நீ ಮಾತಾಡಿದ ತಪ್ಪು, சொன்னது தப்பு, ನೀನ್ ಹೇಳಿದ ತಪ್ಪು, நீ இப்படி செஞ்சிருக்க கூடாது. ನೀನ್ ಹೀಗೆ ಮಾಡಿರಬಾರದು. ஒரு காரியத்தை மறைப்பதற்காக ಒಂದು ವಿಷಯವನ್ನು ಮುಚ್ಚೋದಕ್ಕಾಗಿ எத்தனை பொய் சொல்ல வேண்டியது இருக்கிறது. ಎಷ್ಟು ಸುಳ್ಳು இது ಹೇಳಬೇಕಾಗಿದೆ. எங்க கணக்குல? ಇದು ಎಲ್ಲಿ? ஏசப்படத்துல கணக்கு போயிருது. ಯೇಸಪ್ಪನ ಬಳಿ நீங்க ಕಣಕ ஊழியக்காரட்ட மறைச்சிடலாம், ಸೇವಕರ ಹತ್ರ ಮುಚ್ಚಬಹುದು, பக்கத்து வீட்டுக்கு மறைக்கலாம், ಪಕ್ಕದ ಮನೆಯವರಿಗೆ சுத்தி இருக்கிறவங்க மறைக்கலாம். ಸುತ್ತಲಿರುವ ஆனா உன்னை சுத்தி வரவங்கள ஆயிரக்கணக்கான தூதர்களை மறைக்க முடியாது. ಆದರೆ ನಿನ್ನ ಸುತ್ತಲಿರುವಂತ ದೇವ ದೂತರ ಹತ್ರ ಮುಚ್ಚಕ್ಕಾಗಲ್ಲ. அவங்க உடனே செய்தியை கர்த்தரிடத்துல கொண்டு போவார்கள். ಅವರು ತಕ್ಷಣ ಕ್ಷಣಕ್ಕೂ ಅವರು ಅಪ್ಡೇಟ್ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. இந்த தாய் அழுது கொண்டு சொல்றாங்க, ಈ ತಾಯಿ ಅಳುತ್ತಾ ஒரு ಇರ್ತಾರೆ. தீர்க்கதரிசியை நான் உங்களை துக்கப்படுத்திட்டேன், ಒಂದು ಪ್ರವಾದಿಯನ್ನು உங்க ದುಃಖಪಡಿಸಿದೆ, காலை பிடிச்சு நான் கேக்குறேன். ನಿಮ್ಮ ಕಾಲನ್ನು ಹಿಡಿದು ಹೇಳಿ ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நீங்க ಅಯ್ಯೋ ಹಂಗಲ್ಲ ಕೇಳ್ಬೇಡಿ ಅಮ್ಮ. நீங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லை, ನೀವೇನ್ ಹೇಳಿದ್ರು நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ನಾನು ನಿಮಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ என் பொண்ணு எங்களை ஏமாத்திட்டா. ಓ ನನ್ನ ಮಗಳು ಏಮಾಸ್ಬಿಟ್ಲು. அவள் செய்த தவறுகள், அவள் பண்ணின காரியங்கள் ஒரு நாடகமா இருந்தது. ಅವಳು ಮಾಡಿದ ಎಲ್ಲಾ ವಿಷಯಗಳಲ್ಲೂ ನಾಟಕವಾಗಿತ್ತು. அது கேட்டபடி நாங்க நடந்து கொண்டோம். ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ ನಾವು தவறு ನಡೆಯಬೇಕು. எங்க கிட்ட தான் இருக்கிறது. ತಪ್ಪು ನಮ್ಮಲ್ಲಿ ಇದೆ. தப்பிதம் எங்க கிட்ட தான் இருக்கிறது. ಆ ತಪ್ಪು ನಮ್ಮಲ್ಲೇ ಇದೆ. செய்தி கேட்கிற தேவ பிள்ளையே, ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳ್ತಾ ಇರೋ இப்போ ದೇವ உங்க ಜನರೇ, இருதயத்துல என்ன வரும்? ಇವಾಗ ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಏನು ಆಲೋಚನೆ? யோசித்து பாருங்க. ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. ஹல்லேலூயா, ஆமென். வீட்டுக்கு போனவனே டிஸ்கஸ் பண்ணுங்க, ಮನೆಗೆ ಹೋದ ತಕ್ಷಣ ನೀವು ಒಬ್ಬರಲ್ಲೊಬ್ಬರು உட்காருங்க, ಕೂತ್ಕೊಳ್ರಿ, ஒருத்தர் கூட்டத்தை ஒருத்தர் மன்னிங்க. ಒಬ್ಬರನ್ನೊಬ್ರು ಕ್ಷಮಿಸಿರಿ. செய்தி எனக்கு தான் பிரசங்கம், ಈ ಸಂದೇಶ ನನಗೆ, என்ன குறித்து ஆண்டவர் பேசினா. ನನ್ನನ್ನು ಕುರಿತು ದೇವರು ಮಾತನಾಡಿದ್ರು. என் பேரு ஜீவ புத்தகத்துல இருக்கணும். ಓ ನನ್ನ ಹೆಸರು ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ நீ ಬರೆಯಬೇಕು. பண்ணது தப்பு ಅಮ್ಮ ನೀನ್ ಮಾಡಿದ ತಪ್ಪು, மக, நீ பண்ணது தப்பு, ಮಗಳೇ ನೀನ್ ಮಾಡಿದ தம்பி ತಪ್ಪು, நீ இது செஞ்சிருக்க கூடாது, ತಮ್ಮ ನೀನ್ ಇದು ಮಾಡಿರಬಾರದು, இந்த பொய்யை பேசிருக்க கூடாது. ಹೀಗೆ ನೀನ್ ಮಾತನಾಡಿರಬಾರದು. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ಒಬ್ಬರನ್ನೊಬ್ರು ಮಾತನಾಡಿ கிறிஸ்துக்குள்ள வாங்க. ದೇವರ ಒಳಗಡೆ ಬನ್ನಿರಿ. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. அதை விட்டுட்டு ಅದನ್ನೇ ಬಿಟ್ಟು மறுபடியும் ಮತ್ತೆ டான்ஸ் ஆட வேண்டாம், ಕುಣಿಯಬೇಡ್ರಿ, டான்ஸ் ஆட வேண்டாம். ಕುಣಿಯಬೇಡ್ರಿ. சாபம் காத்திருக்கும். ಶಾಪವು ಕಾಯುತ್ತಾ ಇದೆ. ஹல்லேலூயா, ಹಾಲೆಲೂಯಾ, ஆமென். ಆಮೆನ್. நீ ஒருவனை நிந்திக்கும் பொழுது, ನೀನೊಬ್ಬರನ್ನು நீ ನಿಂದಿಸುವಾಗ, ஒருவரை தூஷிக்கும் பொழுது, ನೀನೊಬ್ಬರನ್ನು ದೂಷಿಸುವಾಗ, ஒருவரை அற்பமா எண்ணும் பொழுது, ಒಬ್ಬರನ್ನು ಕೇವಲವಾಗಿ ஒருத்தரை ಅನ್ನುವಾಗ, சபிக்கும் பொழுது, ಒಬ್ಬರನ್ನು ಶಪಿಸುವಾಗ கர்த்தருடைய கோபாக்கினை உங்க மேல் வந்துரும். ದೇವರ ಕೋಪವು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಇಳಿದು ಬರುತ್ತದೆ. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ಹಾಲೆಲೂಯಾ. வேதத்துல ஒரு வார்த்தையை நான் படிச்சேன். ಸತ್ಯ ಗ್ರಂಥದಲ್ಲಿ ನಾನು ಒಂದು ವಚನವನ್ನು ಓದಿದೆ. காலையில தான் நான் படிச்சேன் அது. ಅದನ್ನು ಬೆಳಗ್ಗೆನೇ ಓದಿದೆ. அந்த வசனத்தை நீங்க பாருங்க. ಆ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ನೋಡಿರಿ. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் ಎಸೆಕಿಯೇಲ್ ಬರೆದ ಗ್ರಂಥ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 20வது வசனத்தை பார்க்கலாமே. 20ನೇ ವಾಕ್ಯ. நல்லா கவனிச்சு இந்த வசனத்தை கேட்கணும். தீர்க்கதரிசன வார்த்தை, காலையில கர்த்தர் இந்த ஸ்தலத்துல பேசின ஒரு வார்த்தை. ಬೆಳಗ್ಗೆ ಸಮಯದಲ್ಲಿ ಇವತ್ತಿನ ದಿನದಲ್ಲಿ
ದೇವರು ನುಡಿದಂತ ಮಾತು. அங்க என்ன சொல்றார் பாருங்க. ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? நோவாவும் தானியேலும் யோபுவும் ನೋವಾ ದಾನಿಯೇಲು ಯೋಬನು அதன் நடுவில் இருந்தாலும் ಅದರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಇದ್ದರು. அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பிப்பார்களே அல்லாமல் ಅವರು ತಮ್ಮ ನೀತಿಯನ್ನು ಮಾತ್ರ ತಮ್ಮ ಆತ್ಮಗಳನ್ನು ಮಾತ್ರ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ಹೊರತು குமாரனாகிலும் குமாரத்தியாகிலும் ಕುಮಾರನಾದರೂ ಕುಮಾರ್ತಿಗಳಾದರೂ தப்பிக்க மாட்டார்கள். ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳೋದಿಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. யோசித்து பாருங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இந்த நோவா யாரு? ಈ ನೋಹನವರು ಯಾರು? தேவனோடு சஞ்சரித்தவர். ದೇವರ ಜೊತೆ ಸಂಚರಿಸಿದವರು. யோபு யாரு? ಯೋಬನು ಯಾರು? தேவனுக்குள் உத்தமமாய் இருந்தவர். ದೇವರಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯವನಾಗಿದ್ದವನು. தானியேல் யாரு? ದಾನಿಯೇಲ್ ಯಾರು? ஒரு விசேஷித்த உண்மை உள்ளவன். ஒரு விசேஷித்த ಆತ್ಮ உள்ளವನು. இவர்கள தங்க ஆத்துமாக்களை மட்டும் தான் தப்பிக்க வச்சிருக்காங்க. ಇವರೆಲ್ಲರೂ ತನ್ನ ಆತ್ಮಗಳನ್ನು ತಪ್ಪಿಸಿಕೊಂಡರು. தங்கள் குடும்பத்தை தப்பிக்க வைக்க முடியல. ತನ್ನ ಕುಟುಂಬಗಳನ್ನು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ நீ ಆಗಲಿಲ್ಲ. பொய் சொல்லுவான் மகளுக்காக பொய் சொல்லி ஏன் நீ அந்த தப்பிதக்குள்ள வழி நடத்துற? ನೀನು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ಸುಳ್ಳೇಳಿ ಹೇಳಿ ಹೇಗೆ ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ತಪ್ಪಾದ ದಾರಿಯಲ್ಲಿ ಸುಳ್ಳೇಳಿ ನಡೆಸಿದನೋ? செய்த காரியத்தை ஏன் மறைக்கிற? தகப்பனுக்காக, தாய்க்காக, பிள்ளைக்காக, மகனுக்காக செய்த தப்பிதங்களை ஏன் மறைக்கிறாய்? ತಂದೆಗಾಗಿ, ಮಗಳಿಗಾಗಿ, ಹೆಂಡತಿಗಾಗಿ ಮಾಡಿದ ತಪ್ಪುಗಳನ್ನು ಯಾಕೆ ನೀವು ಮುಚ್ಚಾಕುತ್ತೀರಾ? தப்பிதம் எப்படி மன்னிக்கப்படும்? ನಿನ್ನ ತಪ್ಪುಗಳು ಹೇಗೆ ಕ್ಷಮಿಸಲ್ಪಡುವುದು? இது நான் சொல்லவில்லை. ಇದನ್ನು ನಾನು ಹೇಳಲಿಲ್ಲ. கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார். ದೇವರು ಪ್ರವಾದನೆಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. குமாரனாகிலும் குமாரத்தியாகிலும் தப்பிக்க மாட்டார்கள். ಓ ಕುಮಾರನಾದರೂ ಸರಿ, ಮಗಳಾದರೂ ಸರಿ, ಈ ತಪ್ಪುಗಳಿಂದ ತಪ್ಪಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. யோசித்து பாருங்க. ಆಲೋಚನೆ ಮಾಡಿ. உங்களால் உங்க பிள்ளை சாபத்தை அனுபவிக்க வேண்டுமா? ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ಶಾಪವನ್ನು ಹೊಂದಬೇಕು. நான் செய்த தப்பு எங்க அம்மாவுக்கு தெரியல. ನಾನು ಮಾಡಿದ ತಪ್ಪು ನನ್ನ எங்க ತಾಯಿಗೆ, அப்பாவுக்கு தெரியல. ನನ್ನ ಅಪ್ಪಗೆ என் ಗೊತ್ತಿಲ್ಲ, அண்ணனுக்கு தெரியல. ನನ್ನ ಅಣ್ಣನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, என் தங்கச்சிக்கு தெரியல. ನನ್ನ ತಂಗಿಗೆ எங்க ಗೊತ್ತಿಲ್ಲ, பாட்டிக்கு தெரியல. ನನ್ನ ಅಜ್ಜಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. யார் என்ன தப்பா சொன்னாங்களோ அவங்கள தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ಯಾರನ್ನು ತಪ್ಪಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಅವರನ್ನೇ ತಪ್ಪಾಗಿ ஒரு ಅನ್ಕೊಂತಾರೆ. தப்புக்கு இன்னொரு தப்பு அவள் தெரியாம செய்ததெல்லாம் உங்களுக்கு முன்னால துணிந்து செய்வார்கள். ಒಂದು ತಪ್ಪಿಗೆ ಇನ್ನೊಂದು ತಪ್ಪು ಏನಂತ ಗೊತ್ತಿಲ್ದ್ರೆ ಮಾಡಿದೆಲ್ಲ ಅಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. லூக்கா 6:37 சொல்லுகிறது. ಲೂಕ 6:39 ಹೇಳುತ್ತದೆ, மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்கப்படாதிருங்கள். ಬೇರೆಯವರನ್ನ ತಪ್ಪಾದವರು ಅಂತ ಹೇಳಿದೀರಾ ಇರ್ರಿ, நீங்கள் தப்பித்துக் கொள்ள வகை தேடுங்கள். ನೀವು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ದಾರಿಯನ್ನು ಹುಡುಕಿರಿ. மத்தேயு 7:1 சொல்லுகிறது. ಮತ್ತೆ 7:1 ಹೇಳುತ್ತದೆ. முடிவாக யாக்கோபு 4:11 பார்க்கும் பொழுது ಕೊನೆಯದಾಗಿ ಯಾಕೋಬ 4:13 ಹೇಳುತ್ತದೆ, நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ நீங்க பேசாதீர்கள். ನೀವು ಮಾತನಾಡದಿರಿ, இன்னொருத்தரை குற்றப்படுத்தாதீர்கள், ಇನ್ನೊಬ್ಬರನ್ನು ಕೊರತೆ ಹೇಳ್ತೀರಿ, இன்னொருத்தரை துக்கப்படுத்தாதீர்கள். ಬೇರೆಯವರನ್ನು ದುಃಖಪಡಿಸಿದಿರಿ. இங்கே நோவா கர்த்தருக்குள் இருந்தார். ಈ ನೋವ ದೇವರಲ್ಲಿದ್ದನು. அந்த பட்டணம் அழிய போகிறது. ಆ ಪಟ್ಟಣವು ನಾಶವಾಗುತ್ತದೆ. தேவன் பேசின உடனேயே ದೇವರು ಮಾತನಾಡಿದ தன் ಕೂಡಲೇ குடும்பத்தை காத்துக்கொண்டார். ತನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು அந்த ಕಾದುಕೊಂಡು பட்டணமே அழிந்து போனது. ಆ ಪಟ್ಟಣವೇ ஆனா ನಾಶವಾಯಿತು. நோவாவும் குடும்பமும் காக்கப்பட்டது. ನೋವನ್ನು ಕುಟುಂಬದವರು இன்றைக்கு ಕಾಯಲ್ಪಟ್ಟರು. கர்நாடகவே தண்ணீர்ல மிதங்கி கொண்டு இருக்கிறது. ಇವತ್ತು ಇಡೀ ಕರ್ನಾಟಕ ನೀರಲ್ಲಿ ಮುಳುಗುತ್ತಾ ಇದೆ. எங்க பிழைப்புன்னு தெரியல. ಎಲ್ಲಿ ಬದುಕು ಗೊತ್ತಿಲ್ಲ. எல்லாம் கர்த்தர் சொன்ன வார்த்தை தான். ಇದು ದೇವರು ನುಡಿದಿದ್ದ ಮಾತೆ. கர்த்தர் 1ஆம் தேதி சொல்லி இருக்கிறார். ದೇವರು 1ನೇ ತಾರೀಕಿನಲ್ಲಿ ನುಡಿದಿದ್ದಾರೆ. கடந்த மாசம் சொல்லி இருக்கிறார். ಕಳೆದೋದ ತಿಂಗಳು ಹೇಳಿದ್ದಾರೆ. அதுதான் இன்னைக்கு கர்நாடகாவில் நடந்து கொண்டு இருக்கிறது. ಅದು ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೆ. தேசத்தில் பல இடங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. ದೇಶದಲ್ಲಿ ಹಲವಾರು ಜಾಗದಲ್ಲಿ நீ ನಡೀತಾ ಇದೆ. தப்பித்துக் கொள்ள வேண்டும். ನೀನು உன் ತಪ್ಪಿಕೊಳ್ಳಬೇಕು. குடும்பம் தப்பித்துக் கொள்ள வேண்டும். ನಿನ್ನ ಕುಟುಂಬ ತಪ್ಪಿಸಬೇಕು. இந்த நோவா வாழ்ந்த காலத்திலே ನೋವ ಜೀವಂತ ಮಾಡಿದ எல்லா அக்கிரமங்களுக்கு தப்பித்துக் கொண்டு ಎಲ್ಲ ಅಕ್ರಮಗಳಲ್ಲಿ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡು தேவனுடைய கோபாக்கினால் வந்த அழிவுக்கு மீட்கப்பட்டு ದೇವರ ಕೋಪಾಕಡೆಗೆ ಬಂದಿಂದ ಕಾರ್ಯದಿಂದ ಆತನು ರಕ್ಷಿಸಲ್ಪಟ್ಟ. நோவாவின் குடும்பமாக 8 பேர் காக்கப்பட்டார்கள். ನೋವ ಕುಟುಂಬದವರು 8 ಜನ ಕಾಯಲ್ಪಟ್ಟರು. உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க விஜயா? ನಿಮ್ಮ ಬಳಿ ಎಷ್ಟು ಜನ எத்தனை ಇದ್ದಾರೆ? பேர் இருக்காங்க? 4 பேர் காக்க முடியுமா உன்னால? 4 ಜನರು ಕಾಯಕ್ಕಾಗುತ್ತದಾ? ஜோதி எத்தனை பேர் இருக்காங்க உங்க வீட்ல? ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದೀರಾ? 5 பேர். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஆமென். ಆಮೆನ್. காக்க முடியுமா? குடும்பத்தை மீட்க முடியுமா? ಕುಟುಂಬವನ್ನು ವಿಮೋಚಿಸಕ್ಕಾಗುತ್ತದಾ? தேவனுடைய மகிமை சீக்கிரமாய் வரப்போகிறது. ದೇವರ ಮಹಿಮೆ ಬೇಗ ಬರಲಿದೆ. அழிவுக்கு நேரம் உண்டாயிருச்சு. ನಾಶಕ್ಕೆ ದಿನಗಳು ಉಂಟಾಯಿತು. ನಾನು மனைவி ஒரு யூடியூப் ஒன்னு பார்த்து கொண்டிருந்தோம். ನಾನು ನನ್ನ ಹೆಂಡತಿ ಒಂದು ಯೂಟ್ಯೂಬ್ ನೋಡ್ತಾ ಇದ್ವಿ. பாம்பே பக்கத்துல, அதாவது கோவா தாண்டி நினைக்கிறேன், அங்க ஒரு மலை மேல ஒரு கோயில் இருக்கிறது. ಅಲ್ಲಿ ಒಂದು ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಒಂದು ಗುಡಿ ಇದೆ. அந்த கோயிலை குறித்து ஆராய்ச்சி பண்ணி அது யூடியூப்ல போட்டுருக்காங்க. ಆ ದೇವಸ್ಥಾನ ಕುರಿತು மலை மேல பாத்தீங்கன்னா
ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಬಿಹಾರಲ್ಲಿ அந்த மலை மேல ஒரு கோயில் இருக்குது. ಆ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಒಂದು ಗುಡಿ கிட்டத்தட்ட ಇದೆ. 4000 அடிக்கு மேல இருக்குது அது. ಅದು ಇಲ್ಲದಿದ್ರೂ 4000 ಎತ್ತರದ ಮೇಲೆ ಇದೆ. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பாறையை உடைச்சு உள்ள ಒಳಗಡೆ ಒಂದು ಬಂಡೆಯನ್ನು ಇದು ಮಾಡಿ இப்ப அங்க அந்த தம்பி இவரு சாம் உட்கார்ந்திருக்காரு. அங்க இருந்து இவ்வளவு தூரத்துக்கு அதை அப்படியே உள்ள உடைச்சு ಅಲ್ಲಿಂದ ಇಲ್ಲಿದ್ದು ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆ ಬಂಡೆಯನ್ನು ಹಂಗೆ ಎಲ್ಲ ಒಡೆದು அவங்க வணங்கக்கூடிய உருவத்தை உள்ள வச்சு ಆ ಬೆಟ್ಟದ ಒಳಗಡೆ ಅವರು ನಮಸ್ಕರಿಸುವ அதை வணங்குறாங்க. ಶಿಲೆನಿಟ್ಟು 4 தூண் அந்த அந்த அவங்க வணங்கக்கூடிய உருவத்தை வச்சு 4 தூண் அங்க சுத்தி இருக்கிறது. ಆ ಬೇಡುವಂತ ರೂಪವನ್ನು ಇಟ್ಟು 4 ಸ್ತಂಭಗಳಿದೆ. அதுல ஒரு தூண் உடைஞ்சு போச்சு. ಆ 4 ಕಂಬಗಳಲ್ಲಿ ಒಂದು ಬಿದ್ದೋಗಿದೆ. அதுல அந்த தம்பி சொல்றான், ಅದನ್ನ ಹೇಳ್ತಾರೆ, இந்த தூண் மறுபடியும் உடைஞ்சா ಈ ಒಂದು ಕಂಬ ಒಡೆದೋದ್ರೆ உலகம் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ಲೋಕ ಮುಗಿದೋಯ್ತು. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. ಅದಕ್ಕಾಗಿನೇ ಕಾಯ್ತಾ ಇದ್ದಾರೆ. இன்னும் ஒரு தூண் உடைஞ்சுனா உலகம் முடிஞ்சிருமா? 3 ಕಂಬಗಳು ಒಡೆದೋಗಿದೆ, ಒಂದು ಕಂಬ ಮಾತ್ರ ಇನ್ನ ಇದೆ. ஹல்லேலூயா. அது உடைஞ்சிருக்கு. 3 உடைஞ்சிருக்கு. ஓ, நான் தான் சரியா பார்க்கலையா? ஹல்லேலூயா. ஆமென். அது ஒன்னு உடைஞ்சுனா உலகம் போயிருமா? ಅದು ಒಂದು ಹೊಡೆದ್ರೆ ಲೋಕವು ನಾಶವಾಗುತ್ತದೆ. உங்களுக்குள்ள எவ்வளவு ஒரு நம்பிக்கை? ಅವರಲ್ಲಿ ಎಷ್ಟು ನಂಬಿಕೆ? உங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கா? உன்னையும் காக்கணும், ನಿನ್ನನ್ನು ಕಾದುಕೋಬೇಕು, குடும்பத்தையும் காத்துக்கொள், ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳಬೇಕು. வைராக்கியத்தை எடுத்து போடுங்க, ವೈರಾಗ್ಯವನ್ನು ತೆಗೆದುಹಾಕಿರಿ, தூஷணம் பண்றதை எடுத்து போடுங்க, நிந்திக்கிறதை தூக்கி போடுங்க, ದ್ವೇಷವನ್ನು ನಿಂದೆಯನ್ನು ತೆಗೆದುಹಾಕಿರಿ, சபிக்கிறதை எடுங்க, குற்றம் சொல்றதை விட்டு விடுங்க. ಕೊರತೆ ಹೇಳುವುದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಿ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. நோவாவும் குடும்பம் காத்தது போல ನೋವ ಕುಟುಂಬ ಕಾಯಲ್ಪಟ್ಟ ಹಾಗೆ உங்க குடும்பம் காக்கப்படட்டும். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವು ಕಾಯಲ್ಪಡುವುದು. ஹல்லேலூயா. ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ஆமென். உங்க இருதயத்து மேல் கை வைத்து ಇವಾಗ ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಹೃದಯದ ಮೇಲೆ ಕೈ நானும் ಇಟ್ಟು, நீதிமானாய், ನಾನು ನೀತಿವಂತನಾಗಿ, உத்தமனாய், ಒಳ್ಳೆಯವನಾಗಿ, உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் உம்மை தேடுகிற மகனாய், ನಿನ್ನ மகளாய், ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕುವಂತ ಮಗನಾಗಿ, ಮಗಳಾಗಿ, உம்மோடு சஞ்சரிக்கிற பிள்ளையாய் ನಿಮ್ಮ ಜೊತೆ ಸಂಚರಿಸುವ ಮಗಳಾಗಿ என்னை மாற்றுங்க ஆண்டவரே. ನನ್ನನ್ನು ಮಾರ್ಪಡಿಸು எங்க ದೇವರೇ. ஊழியக்காரோடு நீங்க பேசி இருக்கிறீங்க. ನನ್ನ ಸೇವಕರ ಜೊತೆ ಮಾತನಾಡಿದ್ದೀರಾ. திடனில்லாதவர்களுக்காக முழங்கால் இடுகிறாய் என்று கேட்டீரே. ದಿಡವಿಲ್ಲದವರಿಗಾಗಿ ಮೊಣಕಾಲು ஆண்டவரே, ಹಾಕುತ್ತೀರಾ நான் திடன் இல்லாம இருக்கிறேன்பா. ಅಪ್ಪ, ನಾನು ದಿಡವಿಲ್ಲದವರಾಗಿದ್ದೀನಿ. பலம் கொண்டு திடமனதாயிரு. ಓ, ಬಲಗೊಂಡು ದಿಡವಾಗಿರು, கலங்காதே, திகையாதே, ಗೋಲಾಡಬೇಡ, நான் உன்னை விட்டு விலகுதல் கைவிடுதல் சொன்னாரு. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. பலன் இல்லாம திடன் இல்லாம இருக்கிற, ಓ, ನಾನು ಬಲ ಇಲ್ಲದಿರ ದಿಡವಿಲ್ಲದಿರ கலக்கத்தோடு குழப்பத்தோடு இருக்கிற, ಗೋಲಾಟದಿಂದ ಸಂಕಲ್ಪದಿಂದ ಇದ್ದೀನಿ. ஆண்டவரே, எனக்கு என் வாழ்க்கை கண்ணீராய் இருக்கிறது. ಅಪ್ಪ, ನನ್ನ ಜೀವನ ನನಗೆ ಕಣ್ಣೀರಾಗಿದೆ. எல்லாம் ஒப்பு கொடுங்க, ಎಲ್ಲರೂ ಒಪ್ಪಿಸಿ, எல்லாம் முழங்கால் படிடுங்க. ಎಲ್ಲರೂ ಮೊಣಕಾಲು இந்த ಹಾಕಿರಿ. நேரம் ஆவியானவர் நான் பார்க்கிறேன். ಇವಾಗ ದೇವರ ಆತ್ಮ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. கர்த்தர் ஆவியா இங்க வந்திருக்கிறார். ದೇವರ ಆತ್ಮನು ಆತನ அவருடைய மகிமை இந்த இடத்துல இறங்கி இருக்கிறது. ಆತನ ಮಹಿಮೆಯಲ್ಲಿ ಇಳಿದು ಬಂದಿದೆ. தயவிட்டு அப்படி எல்லாருமாக ದಯವಿಟ್ಟು எல்லாரும் ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க. அங்கங்க வேடிக்கை பார்க்க வேண்டாம். மகளை உன்னை குறித்து கர்த்தர் பேசுவாரா? மகனை உன்னை குறித்து கர்த்தர் பேசுவாரா? என்ன குறித்து பேசுவாரா? என்ன குறித்து பேசுவாரா? ನನ್ನ ಕುರಿತು ಮಾತನಾಡುತ್ತಾರಾ? யார் உள்ளத்தில் வாஞ்சை எழும்புகிறதோ ನಿನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ದಾಗ அந்த ಉಂಟಾಗುತ್ತದೆ. எழும்புதலை கர்த்தர் பார்க்கிறார். ಜೀವನವನ್ನು ದೇವರು சிறு ನೋಡುತ್ತಾರೆ. பிள்ளையானாலும் சரி, வாலிப பிள்ளையானாலும் சரி, கணவனானாலும் சரி, மனைவியானாலும், தகப்பனானாலும், தாயானாலும், ಗಂಡಂದ್ರ ಗೆಂಡತಿಯಾಗಿ ತಾಯಾಗಿ ಇದ್ರೂ ಸರಿ, அப்படியே கர்த்தரிடத்தில் முழங்கால் படியிடுங்க. ಹಾಗೆ ದೇವರ ಬಳಿ ಮೊಣಕಾಲು உங்க ಹಾಕಿರಿ. தப்பிதங்களை பாருங்க. ನಿಮ್ಮ ತಪ್ಪುಗಳನ್ನು ஒரே ನೋಡಿ, சபைக்குள் நிலைத்திருங்க. ಓ, ಸಭೆಯಲ್ಲಿ கடைசி ಶಾಶ್ವತವಾಗಿ காலத்தில் ನೆಲೆಗೊಂಡಿರಿ. இருக்கிறீங்க. ಕಡೆ ಕಾಲದಲ್ಲಿ இது ಇದ್ದೀವಿ. உங்களுக்கு எச்சரிப்பின் சபையா இருக்கிறது. ಇದು ನಿಮಗೆ ಎಚ್ಚರಿಸುವ அதனால ಸಭೆಯಾಗಿದೆ. பயந்து அங்குமிங்கு ஓடாதீங்க. ಆದ್ರಿಂದ ಭಯಪಟ್ಟು ಅಲ್ಲಿ நீ ಓಡಬೇಡಿ. ஆசீர்வாதமா மாறணும். ನೀವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ உன் குடும்பத்துக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கணும். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ ನೀವು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ உன் ಇರಬೇಕು. உறவுகளுக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கணும். ನಿಮ್ಮ ಸಂಬಂಧಕ್ಕೆ ನೀವು உன் ಆಶೀರ್ವಾದವಾಗಿ, கணவனுக்கு நீ ஆசீர்வாதமா ನಿಮ್ಮ இருக்கணும். ಗಂಡಂದರಿಗೆ உன் ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರಬೇಕು. மனைவிக்கு நீ ஆசீர்வாதமா ನಿಮ್ಮ இருக்கணும். ಹೆಂಡತಿಗೆ உன் ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರಬೇಕು. பிள்ளைகளுக்கு நீ ஆசீர்வாதமா ನಿಮ್ಮ இருக்கணும். ಮಕ್ಕಳಿಗೆ ನೀವು உன் ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರಬೇಕು. பெற்றோருக்கு நீ ஆசீர்வாதமா ನಿಮ್ಮ இருக்கணும். ಹೆತ್ತಿದವರಿಗೆ ನೀವು உன் ಆಶೀರ್ವಾದ, கூட பிறந்தவர்களுக்கு நீ ஆசீர்வாதமா ನಿಮ್ಮ இருக்கணும். ಹೊಡೆ ಹುಟ್ಟಿದವರಿಗೆ ನೀನು ஆசீர்வாதம் ಆಶೀರ್ವಾದ, வேண்டாமோ? ಆಶೀರ್ವಾದ ಬೇಡವೋ? ஆவியானவர் கேட்கிறார். ದೇವರ ಆತ್ಮನು ಕೇಳುತ್ತಾರೆ. வாலிபனே, ಯೋನಸ್ತನೇ, இருதயத்தை கடினப்படுத்துகிறாய். ಈ ಹೃದಯವನ್ನು ಕಠಿಣಪಡಿಸಾದ, இருதயத்தை கடினப்படுத்துகிறாய். ನಿನ್ನ ಹೃದಯವನ್ನು ಕಠಿಣಪಡಿಸುತ್ತೀಯಾ? உன் கடினத்துக்குள்ள இருந்து வெளியே வா. ನಿನ್ನ ಕಠಿಣವಾದ ಗುಣದಿಂದ உன்னை ಹೊರಗೆ ಬಾ. பெற்றவர்களை பா. ನಿನ್ನ ಹೆತ್ತಿದವರು ನೋಡು. உனக்குள்ள இருக்கிற ஏமாற்ற கிரிகளை எடு. ನಿನ್ನಲ್ಲಿರುವ ಏಮಾಸ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ತೆಗೆದುಹಾಕು. மற்றவர்களை பார்த்து கொண்டு கிடக்கிறாய். ನೀನ್ ಬೇರೆಯವರನ್ನ ನೋಡುತ್ತಾ ಇದೆಯಾ? எச்சரிப்பை உணராமல் இருக்கிறாய். ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು வாலிப ತಿಳಿದುಕೊಳ್ಳದಿರದೆ, தம்பி, ಯೋನಸ್ತ ತಮ್ಮ, வருங்காலத்தின் தீர்மானம் என்ன?
என்ன? ನಿನ್ನ ಬರುಕಾಲದ நீ நாலா பக்கம் கால் வைத்து கிடக்கிறாய். ನೀನು ನಾಲ್ಕು ಭಾಗ ಕಾಲು நிலையில்லாதவனாய் இருக்கிறாய். ನೆಲೆ ಇಲ್ಲದವರಾಗಿ நிலை உள்ளவனாய் மாறு. ನೆಲೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಮಾಡು. எச்சரிப்பை பிடி. ಎಚ್ಚರಿಕೆ ನೀಡಿ. வாலிப மகளே, யோனஸ்த உன் மகளே, தரிசனம் என்ன? ನಿನ್ನ ದರ್ಶನವೇನು? உன் தீர்மானம் என்ன? ನಿನ್ನ ತೀರ್ಮಾನ உன் ಏನು? திட்டம் என்ன? ನಿನ್ನ திட்டம் இன்றைக்கு நீ அழுது கொண்டிருக்கிற காரியம் என்ன? ಇವತ್ತು ನೀನು ಅಳುತ್ತಾ ಇರೋ போதும், நீ இருளுக்குள் இருந்தது. போதும், நீ இருளுக்குள் இருந்தது. ಕತ್ತಲೆಯಲ್ಲಿತ್ತು. நீ போதும் இருட்டுக்குள் இருந்தது. ನೀನು ತೋಳು கர்த்தர் உன்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார். ದೇವರು ನಿನ್ನ ಬೆಳಕಲ್ಲಿ நீ ತರ್ತಾರೆ. ஆசீர்வாதமாய் இருக்க விரும்புகிறார். ನೀನು ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೀಯಾ? நீ ஆசீர்வாதமாய் இருக்க விரும்புகிறபடினால் ನೀನು ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ இந்த ಇಷ್ಟಪಡುತ್ತೀಯಾ? எச்சரிப்பை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ಈ ಎಚ್ಚರಿಕೆ ನಿನಗೆ ಕೊಡುತ್ತಾ நீ ಇದ್ದೀನಿ. எச்சரிப்பை உதறி விடுவாயோ? ನೀನು ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡಬಾರದು. வாழ்க்கையில வேதனையும் கசப்பும் தலை மேல போட போகிறாயோ? ನಿನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಕೈಯು ಕಷ್ಟವನ್ನು ತಲೆ ಮೇಲೆ ಹಾಕಿ திருமணமான சகோதரியே, ಮದುವೆಯಾದ ಸಹೋದರಿಯೇ, நீ முத்திரை போடப்பட்டிருக்கிறாய். ನೀನು ಮುದ್ರೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದೀಯಾ? அபிஷேகத்தை காத்துக்கோ. ಅಭಿಷೇಕವನ್ನು ಕಾದುಕೋ. வார்த்தைகளை மாத்தி மாத்தி பேசாத. ಓ ನಿನ್ನ ಬಾಯಿಂದ ಓಟ ಮಾತು ಮಾರಿ ಮಾರಿ உன்னை ಮಾತಾಡು. ஒழுங்குபடுத்திக்கோ. ನಿನ್ನ ಸರಿಪಡಿಸಿಕೋ. உன்னை சீர்படுத்திக்கோ. ನಿನ್ನ நீ ಸೀರ್ಪಡಿಸಿ அழைக்கப்பட்ட அழைப்புக்குள் உறுதியாயிரு. ನಿನ್ನನ್ನು ಕರೆದ ಕರೆಗೆ ಸರಿಯಾಗಿ ನಿಲ್ಲು. பிசாசு யாரு, தேவ மனிதயான்னு உனக்கு தெரியவில்லையோ? ಶೈತಾನ್ ಯಾರು, ದೇವರ ಮನುಷ್ಯರು ಯಾರು ಅಂತ ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲವೋ? பிசாசை சபிக்க வேண்டிய நீ, ಶೈತಾನನ್ನು ಶಪಿಸಬೇಕಾದ ನೀ, பிசாசை கோபப்பட வேண்டிய நீ, ಶೈತಾನನ್ನು ಕೋಪಿಸಬೇಕಾದ ನೀನು, நீ தேவ மனுஷனை கோபப்படுத்துகிறாயோ? ನೀನ್ ದೇವರ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಕೋಪಿಸುತ್ತಾ ಇದೆಯಾ? நீ பேசுகிற பேச்சுகள் வேதனையா இருக்கிறதோ? ನೀನ್ ಮಾತಾಡುವ ಮಾತುಗಳು ವೇದನೆ ಆಗಿದೆಯಾ? எடுத்து எரி என்று சொல்லுகிறார். ತೆಗೆದಾಕು. மகளை ஒப்புக்கொடு. ಮಗಳೇ ಒಪ್ಪಿಸಿಕೊಡು. மகளை ஒப்புக்கொடு. ಮಗಳೇ ಒಪ್ಪಿಸಿಕೊಡು. கர்ப்பத்துக்காய் காத்திருக்கிற மகளே, ಗರ್ಭಕ್ಕಾಗಿ ಕಾದಿರುವ ಮಗಳೇ, இதோ என் ஆலயத்தில் திரும்ப திரும்ப நான் உன்னோடு பேசுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ಇದೋ ಆಲಯದಿಂದ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ನಿನ್ನ ಸಂಗಡ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದೀನಿ. உன்னை காத்துக்கோ. ನಿನ್ನನ್ನು ಕಾದುಕೋ. உனக்குள்ள இருக்கிற கர்ப்ப பிறப்பை மகிமையாய் பெற்றெடுக்க காத்துக்கோ. ನಿನ್ನಲ್ಲಿರುವ ಗರ್ಭದ ಫಲವನ್ನು ಮಹಿಮಾಗಿ ಎತ್ತಲಿಕ್ಕೆ ಕಾದುಕೋ. கர்ப்பத்துக்காய் ஏங்குகிற பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்கள். ಗರ್ಭಕ್ಕಾಗಿ ಏಗುತ್ತಾ ಇರುವ ಜನರೇ ಕಾದುಕೊಳ್ಳಿರಿ. திருமணத்துக்காய் காத்திருக்க பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்கள். ಮದುವೆಗಾಗಿ ಕಾಯ್ತಾ ಇರುವ ಮಕ್ಕಳೇ ನಿಮ್ಮನ್ನು ಕಾದುಕೊಳ್ಳಿರಿ. ஆடம்பரம் வேண்டாம். ಆಡಂಬರ ಬೇಡ. மறைமுக ஆடம்பரம் வேண்டாம். ಬೇಡದೇ ಇರುವ ಆಡಂಬರ ஓட்டங்கள் வேண்டாம். ಓಟಗಳು ಬೇಡ. இப்படிதான் வாழணும், இப்படிதான் ஜீவிக்கணும் என்ற மாறுபாடான காரியங்கள் வேண்டாம். ಹೀಗೆ ಬದುಕಬೇಕು, ಹೀಗೆ ಜೀವನ ಮಾಡಬೇಕು ಎಂಬ ಬೇರೆ ಪಾಠಗಳು ಬೇಡ. நீ கிறிஸ்துவுக்குள் பிடிக்கப்பட்டு இருக்கிற, ನೀನ್ ದೇವರಿಂದ ಹಿಡಿಯಲ್ಪಟ್ಟಿದೀಯಾ? அதை மறந்துராத. ಅದನ್ನು ಮರೆಯಬೇಡ. மறந்துராத. ಮರೆಯಬೇಡ. வாழ்க்கைக்காக ಜೀವನಕ್ಕಾಗಿ நீ எதையெல்லாம் இழக்க பார்க்கிறா? ಯಾವುದನ್ನೆಲ್ಲ ಕಳೆದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ನೋಡುತ್ತೀಯಾ? நல்ல உறவை இழக்க பார்க்கிறா? ಒಳ್ಳೆ ಐಕ್ಯತೆಯನ್ನು நல்ல ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೆ. மகிமையை இழக்க பார்க்கிறா? ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು நல்ல ಕಳೆದುಕೊಳ್ಳ, கிருபையை இழக்க பார்க்கிறா? ಕೃಪೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ನೋಡುತ್ತೀಯಾ? தீர்க்க தரிசன வரத்தை இழக்க பார்க்கிறா? ಪ್ರವಾದನೆ ವರವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ, வெளிப்பாடுகளை இழக்க பார்க்கிறா? ಪ್ರಕಟಣೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳಲಿಕ್ಕೆ ನೋಡುತ್ತಾ ಇದೆಯಾ? நான் அனல் கொண்டு எழும்பும்படியாய் என் மகிமை உன்மேல் வைத்தேன். ನೀನು ಬೆಂಕಿಯಾಗಿ ಅಚ್ಚಿ ಉರಿಯುವಂತೆ ನನ್ನ ಮಹಿಮೆ ನಿನ್ನ ಮೇಲೆ ಇಟ್ಟೆ. நீ எங்கே ஓடுகிறா? ನೀನು ಎಲ್ಲಿ ಓಡುತ್ತಾ ಇದೆಯಾ? எது உனக்கு சந்தோஷ? ಯಾವುದು ನಿನಗೆ ಸಂತೋಷ? ஈமா சந்தரன மௌதிரபி யாக்காமா, திரும்புங்கை, மனம் திரும்புங்கை. ಮನ ತಿರುಗಿರಿ. He is a mighty God. திருமணமாகி கொஞ்ச காலத்திலேயே ಮದುವೆಯಾದ ಸ್ವಲ್ಪ ದಿನದಲ್ಲೇ உன் வேதனை பெருக்கமாய் இருக்கிறது. ನಿನ್ನ ವೇದನೆ ಹೆಚ್ಚಾಗಿದೆ. ஆனா உன் சாயல்ல பிறக்க போகிற கர்ப்பத்தை நினைத்துப்பா. ಆದ್ರೆ ನಿನ್ನ ರೂಪದಲ್ಲಿ ಹುಟ್ಟುವಂತ ಮಗುವನ್ನು ನೆನೆಸಿ ನೋಡು. குணமெல்லாம் உன்னுடையதா இருக்கும். ಗುಣವು ನಿನ್ನದಾಗಿರುತ್ತದೆ. He is a right belly God. He is a mighty power. You still it me. ஆனா தாயின் வழியில நடக்கும்படியாய் அமை பெறுவதற்கு முன்பாகவே என் பிள்ளையை என் வழியில் தான் நடத்துவேன் என்று தன் இருதயத்தில் எண்ணுகிறார்கள். ಆದ್ರೆ ತಾಯಿಯಾದವಳು ತನ್ನ ಮಗುವನ್ನು ತನ್ನ ರೂಪದಲ್ಲಿ ತನ್ನ ಕುಟುಂಬದ ಪ್ರಕಾರ ತನ್ನ ಆಸೆ ಪ್ರಕಾರನೇ ನಡೆಸಬೇಕಂತ ತಾಯಿಯಲ್ಲಿ ಒಂದು ಆಸೆ. ಮಗನೇ, ಗರ್ಭ கனிக்காக நீ சொல்லு. ಗರ್ಭ ಫಲಕ್ಕಾಗಿ ಹೇಳು. எனக்கு பிள்ளை பிறக்குமானால் ನನಗೆ ಮಗು ಹುಟ್ಟೋದಾದ್ರೆ அந்த பிள்ளை உம்முடைய நாமத்தில் வளர்ப்பேன். ಅದು ನಿಮ್ಮ ನಾಮದಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕು. அது உம்முடைய நாமத்தில் வளர்ப்பேன் சொல்லு. ಅದು ನಿಮ್ಮ ಹೆಸರಲ್ಲಿ ಬೆಳೆಯಬೇಕು. நான் செய்யாதது என் பிள்ளை கர்த்தருக்காக செய்வான். ನಾನು ಮಾಡದೇ ಇರೋದು ನನ್ನ ಮಗು ನಿಮಗಾಗಿ ಮಾಡಬೇಕು. எஸ், கர்த்தர் அதை உன்னிடத்தில் வருமானி எதிர்பார்க்கிறார். ಅದು ನಿನ್ನ ಬಳಿಯಿಂದ ಬರುತ್ತದಂತ ಎದುರು ನೋಡ್ತಾರೆ. He is a mighty God.
இங்கே சபையில ஒரு சில தூண்களை காண்கிறேன் சொல்றார். ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಸಭೆಗಳಲ್ಲಿ ಕೆಲವೊಂದು ಕಂಬಗಳನ್ನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದೀನಿ. சபைக்காக தூணாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ಓ ಆಲಯದಲ್ಲಿ ಕಂಬಗಳಾಗಿ ದೇವರು கொஞ்ச ತಿಳಿಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. நாட்களாகவே வழி விலகி கொண்டிருக்கிறீர்கள். ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳಾಗಿ ದಾರಿ ತಪ್ಪುತ್ತಾ ಇದ್ದೀರಾ. மனசு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. ನಿಮ್ಮ ಮನಸ್ಸು ಗೋಳಾಡುತ್ತಾ ಇದೆ. குடும்பத்தை நடத்த முடியாமல் ஏக்கத்தோடு மரண பேச்சுகளோடு ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಆಗದಿರ ದಾಗದಿಂದ ಏಗುತ್ತಾ ಇದ್ದೀರಾ. என் சமூகத்தில் உன்னை எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறேன்? ನನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಹೇಗೆ ತಿಳಿದಿದ್ದೀನಿ. உறுதிப்படு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ಸ್ಥಿರಪಡಿಸು. சில பெண்களுடைய வழிகள் மாற்றமாய் இருக்கிறது. ಕೆಲವೊಂದು ಹೆಂಗಸರುಗಳು வாயின் வார்த்தைகள் மாயமாய் இருக்கிறது. ಬಾಯಿ ಮಾತುಗಳು ಮಾರ್ಪಾಡಾಗಿದೆ. மற்றவளை நம்பத்தக்கதான பொய்களை பேசுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ಬೇರೆಯವರು ನಂಬುವಂತೆ ನೀವು ಸುಳ್ಳುಗಳನ್ನು ಮಾತನಾಡುತ್ತೀರಾ. நீங்க பெற்ற கர்ப்பத்தின் கனியை யோசித்து பாருங்கள். ನೀವು ಎತ್ತಿದ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡಿ. பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன் என்று சொன்னாரே. ಓ ತಂದೆಗಳು ಮಾಡಿದ ಪಾಪಗಳನ್ನು 3-4 ತಲೆಮಾರು ಮಕ್ಕಳ 4 ತಲೆಮಾರು ನಾನು ವಿಚಾರಿಸುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದೀನಲ್ಲ. உன் பிள்ளைக்கு சாப வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ನಿನ್ನ ಮುಖಾಂತರ ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಶಾಪವನ್ನು ಇಡಬೇಡ. உங்கள் நிமித்தம் பிள்ளைகளுக்கு சாபத்தை கொடுக்காதீர்கள். ನಿನ್ನ ಮುಖಾಂತರ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಶಾಪ ಕಷ್ಟ போதும். ನೀವು ಮಾಡಿದ ಕಷ್ಟ ಸಾಕು. பிள்ளைகள் வேதனைக்கு இட வேண்டாம். ಮಕ್ಕಳಿಗೆ ವೇದನೆಗೆ ಜಾಗ ಬೇಡ. ஆவியானவர் சொல்லுகிறார். ದೇವರ ಆತ್ಮನು ಹೇಳುತ್ತಾರೆ. He is a mighty God in the name of Jesus. அப்பா நீங்க பேசினதுக்காய் நன்றி. ஆமென். அநேகருக்குள்ள நீங்க வாசம் பண்ண விரும்பி இருக்கிறீங்க. அப்படியே செய்யுங்க. ஆமென். ராஜ்யம் மகிமைப்படட்டும். ஹalleluya. இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் ரொம்ப நல்லவர். ದೇವರು ತುಂಬಾ ಒಳ್ಳೆಯವರು. இந்த இடத்துல அவருடைய மகிமையை நான் பார்த்தேன். ಈ ಜಾಗದಲ್ಲಿ ಒಂದು ಮಹಿಮೆಯನ್ನು ಕಂಡೆ. காலை ஆராதனையில பார்க்கும்போது வெள்ளங்கி தரித்தவராய் ரெட் கலர் துப்பட்டை மேலே போட்டவராய் இங்கே நடமாடி கொண்டிருந்தார். ಬೆಳಗ್ಗೆ ಆರಾಧನೆ ವೇಳೆಯಲ್ಲಿ ಬಿಳಿ ಬಟ್ಟೆ ಹಾಕಿದವರಾಗಿ தன் மேலே ಕೆಂಪು ಶಾಲ್ವೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟವರಾಗಿ ಕಂಡೆ. அவர் ஒருவர் மட்டும்தான் அந்த ஆடையை போட்டிருந்தார். ಅವರು ಒಬ್ಬರು ಮಾತ್ರವೇ ಆ ಬಟ್ಟೆಯನ್ನು ಹಾಕಿದ್ರು. அநேக தூதர்கள் இங்க வந்திருந்தாங்க. ಆದ್ರೆ ಇವಾಗ 3 ಜನ. ஆனா இப்ப பார்த்தா வந்த தூதர்கள் எல்லாம் தலை மேல அந்த துப்பட்டை போட்டிருக்காங்க. ಅದೇ ಇವಾಗ ನೋಡಿದ್ರೆ ಬಂದಿರುವಂತ ದೂತರೆಲ್ಲ ತಲೆ ಮೇಲೆ ಬಟ್ಟೆ ಹಾಕಿದರು. நீங்க எவ்வளவு விசேஷித்தவர்கள். ನೀವು ಎಷ್ಟು ಒಂದು ವಿಶೇಷವಾದವರು. விசேஷத்துக்குள்ள நீங்க ஒப்புக்கொடுங்க. ಆ ವಿಶೇಷದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಿ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. God bless you.